எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தருண் திவாரி and welcome to this session. இன்னைக்கு நம்ம புது சாப்டர் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ஒரு சாப்டர் நம்ம ஆல்ரெடி முடிச்சாச்சு, தட் இஸ் பிரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ். ஹியூமன் ஃபிசியாலஜியோட ஒரு சாப்டர் சக்ஸஸ்ஃபுல்லி முடிச்சாச்சு. உங்களோட ஃபீட்பேக்கை நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் போடலாம். அந்த சாப்டர் உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் அந்த சாப்டரில் நீங்கள் படித்ததுக்கு அப்புறம் நீங்கள் என்சிஆர்டி படிக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக இருந்திருக்கு, அது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு, அது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடலாம். ஆல்ரைட், சரி. அண்ட் இன்னைக்கு என்னமோ யூடியூப்பில் புதுசாக நிறைய லோகோ பக்கத்தில் நிறைய டயக்ராம்ஸ் எல்லாம் வருது. மேபி அது இமோஜிஸ்லாம் நம்ம ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஓகே, நீங்கள் அதை கூட பார்த்து அந்த மாதிரி இமோஜிஸ்லாம் நீங்கள் போடலாம். இன்னைக்கு நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம்? இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது புது சாப்டர், தட் இஸ் பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன். இதுதான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சாப்டர் கொஞ்சம் பெரிய சாப்டர், கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் எட் இம்பார்ட்டண்ட்டான சாப்டர். இங்கிருந்து கொஸ்டின்ஸ் வரும். இதில் ஒரு சில சாப்டர், ஒரு சில டாபிக் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும், பட் இருந்தாலும் அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது. அதை வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஆல்ரைட், சிரிப்பழகன் சண்முகம் ஹாய். சிரிப்பழகன் சண்முகம், கார்த்திகேயன் மோகன் ஹாய், ஹலோ, குட் ஈவினிங் எவ்ரிபடி. ஸோ வெல்கம் டு ஃபிசிக்ஸ் வாலா அண்ட் வெல்கம் டு PW Tamil Nadu NEET and welcome to my class. Yes, good evening Nitya, very good evening Kanna, very good evening. ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம், பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன். சரியா, பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன். ஆல்ரைட், அதில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது என்ன அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் த பேட்ச். Okay, yes, PW rocks, always rocks. Okay, so now this explore the batch. நீங்க என்ன பண்ணுங்க, PW app டவுன்லோட் பண்ணுங்க. PW app டவுன்லோட் பண்ணீங்கன்னா நீங்க என்ன பண்ணா, சர்ச் பார்ல போயிட்டு SAMARAN NEET கிளிக் பண்ணுங்க. SAMARAN NEET கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்ச் ஓப்பன் ஆகும். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நீங்க என்ரோல் பண்ணிக்கோங்க. நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, அந்த சப்ஜெக்டை சூஸ் பண்ணி அதில் PDF, DPP அதெல்லாமே நீங்க பார்த்துக்கலாம். ஆல்ரைட், சரி. ஓகே, சரி. இது என்ன படிக்க போகிறோம் இன்னைக்கு நம்ம படிக்க போகிறது பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன். பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷனில் பேசிக் இன்ட்ரோடக்ஷன், பாடி ஃப்ளூயிட்ஸ்னா என்ன, பிளட்னா என்ன, இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம். ஓகே, சரியா, சரி. ஸோ எஸ், குட் ஈவினிங் எவ்ரிபடி. குட் ஈவினிங் அஜய், வெரி குட் ஈவினிங் கண்ணா, வெரி குட் ஈவினிங், வெரி குட் ஈவினிங். இன்னைக்கு நிறைய எழுத வேண்டியது இருக்குது, அதனால் இன்றைக்கி உங்களோட நோட் புக் எடுத்து நிறைய கண்டென்ட் இருக்குது, எழுதணும். அதை நீங்கள் எழுதுங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அங்கேருந்து கொஸ்டின்ஸ் வரும், கண்டிப்பாக வரும். சரியா, சரி. பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷனில் பேசிக் இன்ட்ரோடக்ஷன். பாடி ஃப்ளூயிட்ஸ்னா என்ன, எத்தனை டைப் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் இருக்குது, ஆல்ரைட், இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட்னா என்ன, அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸ்ட்ராசெல்லுலர் ஃப்ளூயிட், இன்ட்ராசெல்லுலர் ஃப்ளூயிட், இன்டர்செல்லுலர் ஃப்ளூயிட், அதெல்லாம் என்ன, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அதெல்லாமே நம்ம படிப்போம். அதுக்கப்புறம் நம்ம பிளட் பற்றி படிப்போம். பிளட்னா என்ன, பிளட்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, அதோட காம்போசிஷன் என்ன, பிளட்ல என்ன செல்ஸ் இருக்கு, ஆர்பிசினா என்ன, டபிள்யூபிசினா என்ன, பிளேட்லெட்ஸ்னா என்ன, அதோட ஷேப் என்ன, சைஸ் என்ன அப்படிங்கிறது ஃபுல்லா டீட்டெயிலாக நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். ஆல்ரைட், ஃபுல் டீட்டெயில், ஓவர்வியூலாம் கிடையாது, மேலாப்ல படிக்கிறதெல்லாம் கிடையாது, ஃபுல் டீட்டெயிலாக படிக்கணும். சரியா, ஃபுல் டீட்டெயிலாக நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். அதனால சப்போஸ் உங்களுக்கு யாருக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, ஐ மீன் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு இதெல்லாம் இது படிக்கணும்னு ஆசையோடு இருக்காங்கன்னா சொல்லுங்க, அதான் வரட்டும், வந்து பார்க்கட்டும். இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தானே, வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இங்கே பார்க்க சொல்லுங்க. சரியா, சரி. ஆல்ரைட், ஓகே, ஃபைன். நான் கொடுக்குற நோட்ஸ் உங்களுக்கு இப்போ மட்டும் இல்லை, MBBS காலேஜ் போனாலும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஸ், கலை செல்வி யுவராஜ், குட் ஈவினிங். குட் ஈவினிங் கண்ணா, வெரி குட் ஈவினிங். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, நவ் பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், பாடி ஃப்ளூயிட்ஸ்னா என்ன. ஹாய் கிருத்தி, வந்துட்டீங்களா? வெரி குட் கண்ணா, வெல்கம். சார், உங்கள் நேட்டிவ் பிளேஸ் அண்ட் மதர் டங் சொல்லுங்கள். என்னோட நான் வந்து ஐ எம் ஃப்ரம் கோயம்புத்தூர். ஓகே, ஐ எம் ஃப்ரம் கோயம்புத்தூர். ஐ நோ 3 லாங்குவேஜஸ். ஸோ என்னோட 3 லாங்குவேஜ் எனக்கு தெரியும். என்னென்ன லாங்குவேஜ் எனக்கு தெரியும், ஹிந்தி எனக்கு தெரியும், இங்கிலீஷ் எனக்கு தெரியும், தமிழ். Okay, Tamil is like my priority now. So Tamil, English and Hindi. அது எனக்கு தெரியும். But I am from Coimbatore. Okay, I am from what? Coimbatore, yes. கோயம்புத்தூரில் ஹோப் காலேஜ் அப்படிங்கிற இடத்துல சுற்றி முற்றி டைடல் பார்க் இருக்கிற அதுக்கு சுற்றி முற்றி வட்டாரத்தில் நான் டெய்லி காலையில் நான் வாக்கிங் போயிட்டு இருந்தேன். இப்போ இல்லை, பட் ஐ யூஸ் டு. நீயும் கோயம்புத்தூர் தானா? ஓ வா, வெரி குட். கோயம்புத்தூரில் எந்த இடம்டா கண்ணா? விமல், கோயம்புத்தூர்ல எந்த இடம்?
Coimbatore. All Coimbatore. Coimbatore is a very beautiful place. Coimbatore is a very beautiful place, but nowadays அந்த bridge கட்டுறங்கிற பேர்ல என்னென்னமோ பண்றாங்க, full dust-ஆ இருக்கு. But ஓகே காருண்யா ஓகே காருண்யாலாம் நான் அடிக்கடி காருண்யா யூனிவர்சிட்டி அந்த காருண்யா அந்த சைடில் நான் வருவேன் இனிஷியலி when I was in college. இப்போ டைம் கிடைக்கிறது இல்லை, அதனால் போகிறதில்ல. பட் இனிஷியலி I used to go there very often. சரி ஓகே சலோ. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்ம என்ன படிக்க போகிறோம்? ஸோ நம்ம படிக்க போகிறது பிளட் அண்ட் பாடி ஃப்ளூயிட்ஸ். பிளட் அண்ட் பாடி ஃப்ளூயிட்ஸ். சரியா, ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம பாடி இருக்குன்னு வைங்க. அவர் பாடி ஜென்ரலி it is formed of two things. Body is generally formed of how many things? Two things. என்னது? number 1 solid, okay, and number 2 என்னது? fluid. நம்மளோட பாடியில் என்னென்ன இருக்கு? solid இருக்கு, fluid இருக்கு. இதுதான் நம்ம பாடி டோட்டலாக இந்த ரெண்டு பார்ட்டிகல் சாலிட் அண்ட் ஃப்ளூயிட் இதை வச்சு தான் நம்ம என்டையர் பாடி ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே சரி, பட் நம்ம இங்கே ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஃப்ளூயிட்ல தான். அப்போ ஃப்ளூயிட் அப்படின்னு சொன்னால் நம்ம பாடியில் நம்ம பாடியில் மோர் தேன் நோட் பண்ணிக்கோங்க, மோர் தேன் டூ தேர்ட் ஆஃப் த ஹோல் பாடி வெயிட் அது என்னது? ஃப்ளூயிட் தான். 2/3 ஆஃப் த ஹோல் பாடி வெயிட் என்னது? ஃப்ளூயிட் தான். பிளாஸ்மா இஸ் அ மெட்டீரியல். சரி, பிளாஸ்மாங்கிறது நம்ம படிப்போம். பிளாஸ்மான என்னங்கிறது நான் சொல்கிறேன். ஆல்ரெடி பிளாஸ்மாங்கிறது என்னங்கிறது சொல்லிடுறேன். பட் இப்போதைக்கு நம்ம வெரி பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, வெரி பேசிக்னா என்னது? ரொம்ப கீழே அடிமட்டத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஹையர் லெவல் வரைக்கும் போகலாம். ஓகே, அப்போ தான் புரியும், இல்லைன்னா புரியாது. ஓகே சரி, இந்த ஃப்ளூயிடுங்கிறது 2/3. ஃப்ளூயிடுங்கிறது என்னது? இங்கே 2/3 ஆஃப் ஃப்ளூயிட் தான். 2/3 என்னது? ஃப்ளூயிட் தான். இந்த 2/3 ஆஃப் ஃப்ளூயிட்ல நம்ம வாட்டர் அப்படிங்கிறது எக்கச்சக்கமா இருக்கும். ஸோ வாட்டர் ஃபார்ம்ஸ் மோஸ்ட் ஆஃப் த ஃப்ளூயிட் பார்ட். என்னது? நம்மளோட வாட்டர் தான். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த ஃப்ளூயிட் பார்ட் எது? நம்மளோட வாட்டர் தான். சரியா? எஸ். ஓகே, நம்ம ஹியூமன் பாடியில் நம்மளோட ஹியூமன் பாடியில் அப்ராக்சிமேட்லி 45 to, ஸோ வாட்டர் எவ்வளோ இருக்கும்? அப்ராக்சிமேட்லி 45 to 75%, 45 to 75% ஆஃப் பாடி வெயிட் நம்மளோட வாட்டர் தான். அப்போ வாட்டர் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் ஃப்ளூயிட்னு சொன்னாலே அதில் வாட்டர் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். வாட்டர் இல்லாமல் ஃப்ளூயிட் ஃபார்ம் ஆக முடியாது. அதில் மோஸ்ட்லி என்ன இருக்கும்? வாட்டர் தான் இருக்கும், இல்லையா? சரி, ஸோ திஸ் இஸ் பேசிக் திங். அதுக்கப்புறம் டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் பாடி வாட்டர் ஒரு ஆன் அண்ட் ஆவரேஜ் 70 kg மனுஷன் இருக்கான். ஒரு மனுஷன் 70 kg, அதுதான் வெயிட். அப்படின்னா டோட்டல் வெயிட் என்னது? 70 kg. அப்படின்னா இதுதான் ஒன்று ஆவரேஜ் வெயிட் ஆஃப் ஹியூமன். அப்படின்னா இதில் 40 kg என்ன இருக்கும்? 40 kg வாட்டர். இதில் 40 kg என்ன இருக்கும்? வாட்டர் இருக்கும். 70 kg ஆஃப் டோட்டல் பாடி வெயிட் அப்படின்னா அதில் 40 kg என்னது? நம்மளோட வாட்டராக தான் இருக்கும். ஓகே, 40 kg சொல்கிறேன் பாருங்க. 40 நம்ம வாட்டருங்கிறது லிக்விட் தானே. ஐயோ நான் வேற. ஐயோ ராமா, போர்டு ரொம்ப ஹேங் ஆகுது. 40 liters ஆஃப் வாட்டர். இதை 40 லிட்டர் என்னது? வாட்டர். கேஜியில் போட முடியாதுல்ல, லிட்டர்ஸ் தான் போடணும். ஸோ 40 லிட்டர் என்ன இருக்கும்? வாட்டராக தான் இருக்கும். சரி, பாடி ஃப்ளூயிட்ஸ் எதுக்கு இம்பார்ட்டன்ட்? வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பாடி ஃப்ளூயிட்ஸ்? என்னது சிக்னிஃபிகன்ஸ்? இம்பார்ட்டன்ட் என்ன? சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பாடி ஃப்ளூயிட்ஸ் இம்பார்ட்டன்ட் என்ன? வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பாடி ஃப்ளூயிட்ஸ்? எதுக்கு பாடி ஃப்ளூயிட்ஸ் நம்மளுக்கு வேணும்? சிக்னிஃபிகன்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் சிக்னிஃபிகன்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் ஒன் ஹோமியோஸ்டேசிஸ். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? ஹோமியோஸ்டேசிஸ். ஃபர்ஸ்ட் சிக்னிஃபிகன்ஸ் என்ன? ஹோமியோஸ்டேசிஸ். ஹோமியோஸ்டேசிஸ் அப்படின்னா என்ன? ஹோமியோஸ்டேசிஸ் அப்படின்னா
எஸ் அது வரலாம், அப்படி வரலாம். 50 kg 30 லிட்டரா? சி கால்குலேஷன் இதில் வந்து பர்சன்டேஜ் நீங்கள் போட்டுக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க, எல்லா வெயிட்டுக்கும் வந்துடும். இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது சரியா கால்குலேட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். சரியா சரி ஃபைன். ஸோ ஹோமியோஸ்டேசிஸ் நம்ம வருவோம், டிரான்ஸ்போர்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸுக்கு வருவோம், அது ஒரு வேலிடான ஒரு சிக்னிஃபிகன்ஸ் தான். ஓகே ஹோமியோஸ்டேசிஸ் அப்படின்னா நிலையா? ஹோமியோஸ்டேசிஸ் அப்படிங்கிறது என்னது? பேலன்ஸ், ஈக்குலிபிரியம். ஓகே பேலன்ஸ் அண்ட் ஈக்குலிபிரியம், அதுக்கு பேர் தான் ஹோமியோஸ்டேசிஸ். அதுக்கு பேர் தான் என்னது? ஹோமியோஸ்டேசிஸ். ஸோ ஹோமியோஸ்டேசிஸ் பாடியோட பேலன்ஸ் அண்ட் ஈக்குலிபிரியமுக்கு தேவை. ஓகே ஓகே ஸோ அதுக்கு நம்மளுக்கு தேவை இன்டர்னல் என்வாயன்மெண்ட். நம்ம பாடிக்குள்ள என்னென்ன இருக்கும்? குளுக்கோஸ் இருக்கும், அமினோ ஆசிட்ஸ் இருக்கும், அது எல்லாமே இருக்கும். ஸோ வாட்டர் இஸ் நாட் ஓன்லி த மேஜர், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹோமியோஸ்டேசிஸ். ஹோமியோஸ்டேசிஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். நம்பர் 1. நம்பர் 2, மேடம் சொன்ன மாதிரி டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசம். ஸோ இன் டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசம், இன் டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசம், டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசம் என்னது? transportation of substances, nutrients transport பண்றது, vitamins transport பண்றது. okay so various enzymes, hormones. okay இதுல என்ன transportation இருக்கு? various enzymes, வேற என்ன இருக்கு? hormones, various enzymes, hormones, vitamins etc. ஓகே எல்லாமே எழுத வேண்டாம், நம்மளுக்கு போர்டு பத்தாது, எல்லாமே எழுத போனா. ஓகே எஸ் வெரி குட். டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸ் ஆல்சோ இட் தேர், தெர்மோ ரெகுலேஷன் சொல்லுவோம் அதுக்கு பேரு. சரியா சரி. மூணாவது என்ன? மூணாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தெர்மோ ரெகுலேஷன் எழுதிடலாமா? ஓகே ஓகே ஆர் இன் மெட்டபாலிக் ரெகுலேஷன்ஸ், மெட்டபாலிசம்ஸ், மெட்டபாலிசம் மெட்டபாலிசம் அப்படின்னா பாடிக்குள்ள நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், பாடிக்குள்ள நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு நம்ம fluid is very very important. okay in metabolism regulating. ஓகே மெட்டபாலிசமை ரெகுலேட் பண்றதுக்கு. ஏன் மெட்டபாலிசம் ரெகுலேட்டிங் என்னது? சப்போஸ் ஒரு மெட்டபாலிசம் நடக்குது, அதுக்கு என்ன தேவை? ஆக்சிஜன் தேவை. அந்த ஆக்சிஜன் யார் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவா? இதுதான். ஸோ ஒரு மெட்டபாலிசம் தேவையான அதை ரெகுலேட் பண்றதும் நம்மளோட fluid தான். fluid அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி ஹாய் சிவா, ஹாய் கண்ணா, ஹாய். சரியா மெட்டபாலிசம் ரெகுலேட்டிங். நாலாவது என்னது? தெர்மோ ரெகுலேஷன். தெர்மோ ரெகுலேஷன் ஓகே நம்ம சொல்லலாம். தெர்மோ ரெகுலேஷன் அப்படின்னா மேடம் எழுதுனாங்களே டெம்பரேச்சர் கண்ட்ரோல், அதுதான் டெம்பரேச்சர் மெயின்டைனிங், அதுதான் தெர்மோ ரெகுலேஷன். டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸ் और टेम्परेचर रेगुलेशन அப்படின்னு சொல்லலாம். டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸ் ஆர் டெம்பரேச்சர் ரெகுலேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆல்ரைட் டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸ் ஆர் டெம்பரேச்சர் ரெகுலேஷன் அது கூட சொல்லலாம். உனக்கு எழுத்தெல்லாம் கிளியரா தெரியுதுல? எழுத்தெல்லாம் கிளியரா தெரியுது தானே? எஸ் ஆர் நோ டெல் மீ. ரைட்டிங்ஸ் எல்லாம் கிளியரா தெரியுதா? லெட் மீ செக். பிகாஸ் எனக்கு என்னவோ பின்னாடி பேக்ரவுண்ட் இன்னி கொஞ்சம் டல் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. என்னோட லைவே வர மாட்டேங்குது. வேர் இஸ் மை லைவ்? ஓகே 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 தெரியுது. ஓகே தெரியுது. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஆல்ரைட் தெரியுது. சரி 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 ஓகே. என்டையர் பாடி ஃப்ளூயிட்ஸ். இப்போ பாடி ஃப்ளூயிட்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம கிட்ட என்ன இருக்கு? பாடி ஃப்ளூயிட்ஸ் இருக்கு. ஓகே நம்ம கிட்ட என்ன இருக்கு? பாடி ஃப்ளூயிட்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த பாடி ஃப்ளூயிட்ஸை நம்ம டிஃப்ரெண்ட்டாக நம்ம டிவைட் பண்ணலாம், நிறைய டைப் பார்ட்ஸாக டிவைட் பண்ணலாம். என்னென்ன டிவைட் பண்ணலாம்? மேஜர்லி 2 டைப்பாக டிவைட் பண்ணலாம். என்னது பாடி ஃப்ளூயிட்ஸை? இன்ட்ராசெல்லுலர் ஃப்ளூயிட், இன்ட்ராசெல்லுலர் ஃப்ளூயிட் அண்ட் ரெண்டாவது என்னது? எக்ஸ்ட்ராசெல்லுலர் ஃப்ளூயிட். எக்ஸ்ட்ராசெல்லுலர் ஃப்ளூயிட். இன்ட்ராசெல்லுலர் ஃப்ளூயிட் அண்ட் எக்ஸ்ட்ராசெல்லுலர் ஃப்ளூயிட். ஓகே ரெண்டா நம்ம டிவைட் பண்ணலாம். ஷார்ட் ஃபார்மில் நம்ம இன்ட்ராசெல்லுலர் ஃப்ளூயிடுக்கு ICF அப்படின்னு எழுதலாம்.
அதை எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிடுக்கு ECF அப்படின்னு எழுதலாம். ஓகே, ICF அண்ட் ECF தெரிய மாட்டேங்குதோ, வேற கலர்ல எழுதலாமா? என்ன கலர்ல எழுதுனா தெரியும்? ICF and ECF. ஓகே, எக்ஸ்ட்ராசெல்லுலர் ஃப்ளூயிட் அண்ட் இன்ட்ராசெல்லுலர் ஃப்ளூயிட், ICF அண்ட் ECF. சரி, இப்போ இன்ட்ராசெல்லுலர் ஃப்ளூயிட் அப்படின்னா என்ன? வாட் இஸ் இன்ட்ராசெல்லுலர் ஃப்ளூயிட்? இன்ட்ராசெல்லுலர் ஃப்ளூயிட் அப்படின்னா என்னது? ஃப்ளூயிட் இன்சைடு அ செல். ஸோ ஃப்ளூயிட் எங்க இருக்கும்? செல்லுக்குள்ள இருக்கிற ஃப்ளூயிட் இன்சைட் அ செல். எக்ஸ்ட்ராசெல்லுலர் ஃப்ளூயிட் அப்படின்னு என்ன? எக்ஸ்ட்ராசெல்லுலர் ஃப்ளூயிட் அப்படின்னு என்ன? அவுட்சைடு த செல். fluid outside the cell, அதுதானது extracellular fluid. Intracellular fluid and extracellular fluid. Okay, intracellular fluid and extracellular fluid. ஓகே, சரி, பிளாக் போர்டே கொண்டு வந்தாச்சு, இது வேண்டாம். அப்போ பிளாக் போர்டே நான் போட்டேன், அடுத்த டாபிக்லேருந்து பிளாக் போர்டு வரும். சரியா? சரி, ஓகே. நவ் இந்த இன்ட்ராசெல்லுலர் ஃப்ளூயிட்ல எவ்வளோ இருக்கும் டோட்டல் வால்யூம்? டோட்டல் வால்யூம் எவ்வளோ இருக்கும்? டோட்டல் வால்யூம் இஸ் 22 liters. இதில் எவ்வளோ இருக்கும்? 22 liters. 22 liters of intracellular fluid if, okay, 55% of total body fluid. இதில் என்னது? intracellular fluid 55% of total body fluid. total body fluid ஓட 55% என்னது? intracellular fluid தான். அதுக்கப்புறம் extracellular fluid அப்படின்னா, extracellular fluid அப்படின்னா என்னது? 18 liters. extracellular fluid 18 liters, that is 45% of total body fluid. Okay, 45% of the total body fluid. இதுதான். ஓகே, புரிஞ்சுதா? சரி, இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது என்ன பண்ணுங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நோட் பண்ணுறதுக்கு. ரெடி? ஓகே, 3, 2, 1 கோ. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு. அடுத்தது ஓகே, நெக்ஸ்ட் என்னது? நெக்ஸ்ட் என்னது? ECF, extra, okay, ECF, that is extracellular fluid. Extracellular fluid is divided, ECF is divided into 5 subunits. Okay, ECF is divided into how many subunits? 5 subunits. என்னென்ன 5 subunits இருக்கு நம்ம கிட்ட? What are the 5 subunits we have? Subunit number 1 என்னது? Subunit number 1, what is this? Interstitial fluid. Interstitial fluid. Okay, and lymph. All right, சரி. ரெண்டாவது பிளாஸ்மா. ரெண்டாவது என்னது? பிளாஸ்மா. மூணாவது என்னது? fluid in bones. போன்ஸ்ல இருக்கிற fluid. நாலாவது என்னது? fourth one fluid in dense connective tissue. Fluid in dense connective tissue. Fifth one என்னது? transcellular fluids. Transcellular fluid.
டிரான்ஸ்செல்லுலர் ஃப்ளூயிட் அப்படின்னா சின்ன அதர் ஃப்ளூயிட்ஸ். ஓகே, சின்ன அதர் ஃப்ளூயிட்ஸ். சார் முதுகு வலி சரியாகிடுச்சா? முதுகு வலி ஓரளவுக்கு சரியா இருக்கு, இனி கொஞ்சம் இருக்கு, பட் ஓரளவுக்கு ஐம் பெட்டர் தேன் பிஃபோர். ஓகே, ஐம் பெட்டர் தேன் பிஃபோர், ஃபார் பெட்டர் தேன் பிஃபோர். சரி, டிரான்ஸ்செல்லுலர் ஃப்ளூயிட். ஓகே, இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட் டோட்டல் 20%. ஓகே, டோட்டல் 20%. இது டோட்டல் 7.5%. இது approximately 7.5%. Okay, then இது approximately 2.5%. 2.5%. Fine. இது எவ்வளோ? இது கிட்டத்தட்ட 7.5%. ஓகே, சரி. Now இதில் என்னென்ன வரும்? டிரான்ஸ் செல்லுலார் ஃப்ளூயிட்ல CSF, cerebrospinal fluid. அதுக்கப்புறம் intraocular fluid, கண்ணு மூக்கு வாய்க்குள்ள இருக்கிற fluid பத்தி பேசிட்டு இருக்காங்க இங்க. அதுக்கப்புறம் digestive juices, வேற serous fluid, வேற என்ன? synovial fluid, வேற ஏதாச்சும் விட்டுட்டோமா? எஸ், fluid in the urinary tract. இது எல்லாமே என்னது? டிரான்ஸ்செல்லுலர் ஃப்ளூயிட். ஓகே, இதெல்லாம் என்னது? டிரான்ஸ்செல்லுலர் ஃப்ளூயிட். ஸோ எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட் அப்படின்னு சொன்னா இது எல்லாமே எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட் தான். செல்லுக்குள்ள இருக்கிறத தவிர செல்லுக்கு வெளியில நிறைய விஷயங்கள் இருக்கும். அது இருக்கிறது எல்லாமே இதுதான். இப்படிதான் நம்ம பாடி டிவைட் பண்ணியிருக்கு. ஓகே, கிளியர்? நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைன். நெக்ஸ்ட், காம்போசிஷன் என்ன? வாட் இஸ் த காம்போசிஷன் ஆஃப் பாடி ஃப்ளூயிட்ஸ்? வாட் இஸ் த காம்போசிஷன் ஆஃப் பாடி ஃப்ளூயிட்ஸ்? composition of body fluids. body fluidsல என்னென்ன இருக்கு? body fluidsல என்னென்ன இருக்கு? yes it is out of NCERT. நோட் பண்ணிக்கோங்க, இது out of NCERT தான். பட் questions எல்லாம் கேட்கும்போது இந்த டேட்டா இதெல்லாம் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் question சால்விங்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா? out of NCERT, பட் question சால்விங்க்கு நான் சொல்லி கொடுக்கறது கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஓகே, இதுல இந்த எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. என்னென்ன இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அதுவும் இதுல மெயினா நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட், பிளாஸ்மா. ஓகே, அதுக்கப்புறம் இது எல்லாமே. ஓகே, இது எல்லாமே டிஃப்ரெண்ட் ஃப்ளூயிட்ஸ் நம்ம பாடியில் இருக்கிறது. மற்றபடி இந்த ஃப்ளூயிட் இந்த டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, ஃப்ளூயிட் இந்த போன், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் கிடையாது. பட் இது எல்லாமே நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். எது? இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட், பிளாஸ்மா. சரியா? அதுக்கப்புறம் இதுல டைஜஸ்டிவ், CSF எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட், சீரஸ் ஃப்ளூயிட், சினோவியல் ஃப்ளூயிட், இது எல்லாமே ஃப்ளூயிட் நம்ம பாடியில இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? சரி, காம்போசிஷன் என்ன? இதுல பாடி ஃப்ளூயிட்ஸ்ல ரெண்டு இருக்கு. லைக் பாடி ஃப்ளூயிட்ஸ்ல நம்ம என்ன இருக்கு? ஒன்னு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கும், ஆர்கானிக், அண்ட் ரெண்டாவது இன்ஆர்கானிக் இருக்கும். ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் காம்போனன்ட்ஸ். Organic components and inorganic components. Okay, organic components and inorganic components. Clear? Organic components. MBBS physiology இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். இதெல்லாம் இருக்கும், obviously இருக்கும். ஏன் இருக்காது? கண்டிப்பா இருக்கும். இது எல்லாமே நீங்க படிப்பீங்க, பேசிக்ஸ் ஃபர்ஸ்ட் இயர்லயே படிச்சிருவீங்க இதெல்லாமே. ஓகே, ஸோ அங்கே படிக்கும்போது உங்களுக்கு இனி ஈஸியாக இருக்கும். பட் இப்போ நீட்டுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து நான் MBBSல உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக நான் சொல்றது கிடையாது. இதெல்லாமே நீட்டில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். MBBSல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்கு சொல்லணும், நிறைய அப்படி சொல்லணும்னா நிறைய புக்ஸை நான் கொண்டு வந்து சொல்லணும். Gouton and Hall Medical Physiology, JP's Essential of Medical Physiology, அதுக்கப்புறம் அனாட்டமி புக்கு, கிரேஸ் அனாட்டமி, ஹர்பிந்தர் சிங் குரானா, ஹர்கோபிந்த் குரானா, அந்த மாதிரி நிறைய குரானா புக் இருக்கு. ஐ கெஸ் ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகே, செம்புலிங்கம் புக் இருக்கு. ஓகே, வேற என்ன இருக்கு? Gouton and Hall is very important. Gouton and Hall அது நீங்க படிப்பீங்க மெடிக்கல் ஃபிசியாலஜியில்.
நிறைய இருக்கு. ஓகே, இங்கே வந்து மோஸ்ட்லி தமிழ் அண்ட் சவுத் இந்தியன் ஆத்தர்ஸ், இந்தியன் ஆத்தர்ஸில் வந்து இந்தியன் ஆத்தர்ஸ் நிறைய இருக்காங்க. அது இந்தியன் ஆத்தர்ஸ் புக் தான் நம்ம படிப்போம், ஈஸியாக இருக்கும் அந்த இங்கிலீஷ் எல்லாமே. ஓகே சரி, எனிவேஸ் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸில் என்னென்ன இருக்கும்? ஆப்வியஸ்லி ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் நம்ம படித்தது எல்லாமே இதில் இருக்கும். என்னது? நம்பர் 1 குளுக்கோஸ். ஓகே, குளுக்கோஸ் இருக்கும், அமினோ ஆசிட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், குளுக்கோஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், அமினோ ஆசிட் இதெல்லாமே ப்ரெசென்ட் ஆயிருக்கும். குளுக்கோஸ் இருக்கும், இதில் அமினோ ஆசிட்ஸ் இருக்கும், ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். சரி, அமினோ ஆசிட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் இருக்கும், ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கும், எக்ஸெட்ரா, ஃபேட்டி ஆசிட்ஸ், கிளிசரால் எக்ஸெட்ரா. ஓகே, இதெல்லாமே ப்ரெசென்ட் ஆயிருக்கும் ஆஸ் அ ஆர்கானிக் காம்பனெண்ட். இன்ஆர்கானிக் காம்பனெண்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதில் எல்லாம் நிறைய இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கால்சியம், ஓகே கால்சியம், தென் மெக்னீஷியம், ஓகே கால்சியம், மெக்னீஷியம், சோடியம், பொட்டாசியம். ஓகே, சோடியம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, குளோரைட் இருக்குது, பைகார்பனேட் இருக்குது, சோடியம், பொட்டாசியம், ஓகே பைகார்பனேட், இந்த மாதிரி நிறைய இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. ஓகே சரி, வாட் இஸ் த பிஹெச்? அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. சரி, ஓகே நெக்ஸ்ட் என்னது? வாட் இஸ் நெக்ஸ்ட்? நெக்ஸ்ட் என்னது? நெக்ஸ்ட் இப்போ ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன் இங்கே. டோனிசிட்டி, ஓகே, ஹைப்போடோனிக் சொல்யூஷன், அதை நான் பேசிக் சொல்லிடுறேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட பாடியில் என்ன இருக்குது? நம்மளோட பாடியில் நிறைய சொல்யூஷன் இருக்குது. ஓகே, நிறைய ஃப்ளூயிட்ஸ் இருக்கா? சரி, அதில் நம்பர் 1 ஹைப்போடோனிக் சொல்யூஷன். ஹைப்போடோனிக்னா என்ன? ஹைப்பர்டோனிக்னா என்ன? ஐசோடோனிக்னா என்ன? சரி, இது ஒன்று பண்ணுங்க, நீங்கள் இதை கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க, இதை நீங்கள் வந்துட்டு ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்க. இதுனா என்ன அப்படின்னு படிச்சுட்டு வந்துருங்க. இல்லைன்னா பிளான்ஸில் நீங்கள் படிக்கும்போது செல்ஸ் ஆஸ்மோசிஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க, நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஆஸ்மோசிஸில், அதை நீங்கள் ஒரு தாட்டி நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகே, அது படிச்சுட்டு ஹைப்போடோனிக்னா என்னன்னு அடுத்த கிளாஸில் நான் கொஸ்டின் கேட்பேன், நீங்கள் ஆன்சர் பண்ணணும். சரியா? ஸோ ஐசோடோனிக்னா என்ன, ஹைப்பர்டோனிக்னா என்ன, இதெல்லாம் படிச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் தர, ஒரு ஹெல்ப்பாக இருக்கும், ஹிண்ட் தர. ஒரு திராட்சை இருக்குது, திராட்சை வந்து நம்ம பாலில் போடுறோம். சரியா? பாலில் போடுறோம், அப்போ என்ன ஆகும்? அந்த பாலில் போயிட்டு பால் எல்லாம் உள்ளே போக ஆரம்பிச்சு திராட்சை வீங்கிரும், ஸ்வெல் ஆயிரும். ரைட்? அது வந்து திராட்சை வந்து பிளான்ட் செல்ஸ், அதில் பிளான்ட் வந்து செல்லோஸ் இருக்கும். அதுவே நம்ம ஆர்பிசி எடுத்து நம்ம போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? ஆர்பிசி ஒரு சொல்யூஷனில் போடுறோம், வேர் மோர் வாட்டர் இஸ் ப்ரெசென்ட் அவுட் சைடு, உள்ள தண்ணி போக போக ஆர்பிசி என்ன ஆகும்? ஆர்பிசி வெடிச்சிரும், கிரினேட்டட். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து செல்ஸில் எந்த சொல்யூஷனில் என்ன கண்டிஷனில் இருக்கும், இதெல்லாமே நீங்கள் ஆஸ்மோசிஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் நம்ம பாடியில் இருக்குது. சரி, அதனால தான் இந்த சொல்யூஷன்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கேன். ஓகே, அதனால தான் இந்த ஹோம்ஒர்க்காக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எனிவேஸ் நீங்கள் இது என்ன அப்படிங்கிறது ஒரு தாட்டி ரெஃபர் பண்ணிட்டு வாங்க. சரியா? ஓகே, ஸோ பிளட்னா என்னன்னு பாடியில் ஃப்ளூயிட்ஸ்னா என்னன்னு படிச்சாச்சு, என்னென்ன டைப் ஆஃப் ஃப்ளூயிட் இருக்குது அப்படிங்கிறது படிச்சாச்சு. ஓகே, என்னென்ன டைப் ஆஃப் ஃப்ளூயிட் இருக்குன்னு படிச்சாச்சு. எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட்ல என்னென்ன வரும் அப்படிங்கிறது பார்த்தாச்சு. பாடி ஃப்ளூயிட்ஸோட காம்போசிஷன் நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம படிக்க போகிறது பிளட். ஓகே, அடுத்து நம்ம படிக்க போகிறது என்னது? பிளட். ஓகே, we are going to talk about blood. ஓகே, பிளட். ஸோ நோட்புக் எடுத்து பிளட்னு எழுதிக்கோங்க. பிளட் அப்படின்னா என்ன? வாட் இஸ் பிளட்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உங்க பிளட் அப்படின்னு சொன்னாலே இட் இஸ் அ ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ. கனெக்டிவ் டிஷ்யூ அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்டாக உங்க வாயிலேருந்து வரணும். என்னது? இட் இஸ் அ ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ. பிளட்னா என்ன? இட் இஸ் அ ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ. இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் பாயிண்டாக இருக்கணும். ஓகே, ரெண்டாவது, இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஃப்ளூயிட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஃப்ளூயிட் ஆஃப் லைஃப். இது என்ன சொல்லுவாங்க? ஃப்ளூயிட் ஆஃப் growth. வேற என்ன சொல்லுவாங்க? ஃப்ளூயிட் ஆஃப் ஹெல்த்.
ஓகே, fluid of health. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேர் இருக்கு. ஓகே, fluid of life ஏன் சொல்றோம் அப்படின்னா இதுல வந்துட்டு லைஃப் சர்வைவல் ஆஃப் லைஃபுக்கு நம்மளுக்கு blood ரொம்ப முக்கியம் இல்லையா? ஏன்னா ஆக்சிஜன் கேரி பண்றது blood தான். ஆக்சிஜன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் லைஃப் இல்லையா? ஸோ அதனால fluid of life. fluid of growth ஏன் சொல்றோம்? வைட்டமின்ஸ் இருக்கு. ஓகே, இங்க நியூட்ரிட்டிவ் சப்ஸ்டன்சஸ் இருக்கு, டைஜஸ்டிவ் சப்ஸ்டன்சஸ், நியூட்ரிட்டிவ் சப்ஸ்டன்சஸ், வைட்டமின்ஸ், இது எல்லாமே growthக்கு தேவையானது எல்லாமே என்ன பண்ணிருக்கு? growthக்கு தேவையானது எல்லாமே எடுத்துட்டு போறது நம்மளோட blood தான். அதனால தான் இதுக்கு பேரு fluid of growthன்னு சொல்றோம். fluid of health ஏன் சொல்றோம்? ஏன்னா நம்ம டிசீஸ்ல இருந்து நம்மளை தப்பிக்க வைக்கிறது, இம்யூன் சிஸ்டம், ஆன்டிபாடிஸ் எல்லாம் கேரி பண்றது, அன்வான்ட் வேஸ்ட் எல்லாம் தூக்கி வெளியே போடுறது, அது எல்லாமே பண்றது நம்ம blood. அதனால fluid of health அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஃபால்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்லக்கூடாது. சொல்லுவாங்க ஒரு சில புக்ஸ்லாம் ஃபால்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ போட்டிருக்காங்க. பட் இது வந்து கனெக்ட் பண்ணுது, அதனால ஃபால்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. தட் இஸ் மை அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, அதனால தான் நான் அது நோட்டில் கொடுக்கல. ஏன்னா நம்ம புக்கில் அது கொடுத்துருக்காங்களான்னு தெரியல என்சிஆர்டியில். ஐம் நாட் ஷியோர் என்சிஆர்டியில் இந்த டேர்ம் கொடுத்துருக்காங்க. அதனால தான் நானும் கொடுக்கல. பிகாஸ் இட்ஸ் அ ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ, வாஸ்குலர் கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்லலாம். ஓகே, வாஸ்குலர் கனெக்டிவ் டிஷ்யூன்னு கூட சொல்லலாம், ஆர் ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ, ஸ்பெஷலைஸ்ட் கனெக்டிவ் டிஷ்யூன்னு கூட சொல்லலாம். ஓகே, ஸோ ஃபால்ஸுங்கிறது வந்து நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். அதனால தான் நான் யாருக்கும் சொல்லவும் மாட்டேன் இந்த பாயிண்ட்டை. பிகாஸ் என்சிஆர்டிலையும் கொடுக்க கிடையாது. இட்ஸ் அ கனெக்டிவ் டிஷ்யூ, அவ்வளோதான். சரியா? எனிவேஸ், பட் யூ ஆர் ஆல்சோ ரைட். பிகாஸ் ஒரு சில புக்ஸில் நான் ஃபால்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ நான் பார்த்துருக்கேன் போட்டிருக்கிறத. ஓகே, எஸ், ரைட். ஓகே, சரி. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பிளட். Properties of blood. First, color of the blood. Color என்ன? Red in color. Blood எப்படி இருக்கும்? Red in color. Okay, சரி. இதுலயும் arterial blood இருக்கு. Blood is red in color. Okay, இதுல என்ன இருக்கு? Arterial blood. அது என்ன கலர்ல இருக்கும்? ஸ்கார்லெட் ரெட். இன் கலர். ஓகே, ஏன் அப்படி இருக்கு? ஏன்னா இட் கேரிஸ் மோர் ஆக்சிஜன். அதனால ஸ்கார்லெட் ரெட். ரெண்டாவது நம்மளோட வீனஸ் பிளட். ஓகே, வீனஸ் பிளட் என்ன கலர்ல இருக்கு? வீனஸ் பிளட் இஸ் பர்பிள். கரெக்டா? வீனஸ் பிளட் இஸ் பர்பிள் ரெட் கலர். ஏன் அது பர்பிள் ரெட் கலர்ல இருக்கு? ஏன்னா வீனஸ் பிளட் இஸ் கேரிங் கார்பன் டை ஆக்சைடு. It contains more CO2. அதனால venous blood is purple red in color. Okay, ரெண்டாவது வால்யூம். என்னது? வால்யூம். செகண்ட் இஸ் யோர் வால்யூம். சரி, எவ்வளவு இருக்கும் இதுல? இது வந்து நார்மல் அடல்ட் எவ்வளவு இருக்கும்? எவ்வளவு இருக்கும்? எனி ஐடியா? நார்மல் அடல்ட்ல எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பிளட் இருக்கும்? யாராச்சும் சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளோ பிளட் இருக்கும் நார்மல் அடல்ட்? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் தருண் திவாரி பாடியில எவ்வளோ லிட்டர்ஸ் பிளட் இருக்கணும்? ஒரு 19 லிட்டர் இருக்கணுமா? எஸ். 40 லிட்டரா? 40 லிட்டர்ஸா? என்னோட வெயிட் பார்த்தீங்கன்னா என்னோட வெயிட் 72. சரியா? தட் இஸ் மை வெயிட். I have to reduce obviously, but 72 is my weight. அப்போ 72 என்னோட வெயிட்னா என்னோட பாடியில எவ்வளோ இருக்கணும்? 5 லிட்டர்ஸா? இப்போதானே படிச்ச 40 லிட்டர்ஸ் இருக்கணும்னு, இல்லையா? நோ, அது ஃப்ளூயிட், அது டோட்டல் ஃப்ளூயிட். அதில் நம்மளோட பிளட் எஸ் 5 லிட்டர்ஸ் இருக்கணும். நார்மல் அடல்ட்டில் எவ்வளோ இருக்கணும்? 5 லிட்டர்ஸ் ஆஃப் பிளட் இருக்கணும். 5 லிட்டர்ஸ் ஆஃப் பிளட். ஓகே, நியூ பார்ன் எவ்வளோ இருக்கணும்? நியூ பார்ன் பேபியில் 450 ml. 450 ml in newborn baby. Okay, newborn baby le 450 ml. Okay, சரி, 450 ml in newborn baby.
அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வளர வளர பிளட்டோட கவுண்ட் அதிகமாகும். பியூபர்ட்டி வர வர ரீச் ஆயிரும். பியூபர்ட்டி வரும்போது 5 லிட்டர்ஸ் வந்துடும். பியூபர்ட்டி கிட்ட வரும்போது 5 லிட்டர்ஸ் வந்துடும். சரி, அடுத்தது மூணாவது pH. pH எவ்வளோ? pH of blood. pH of blood, what is the pH of 70 to 80 ml? என்னடா 70 to 80 ml? அது வேற 70 to 80 ml வேற. pH of blood, pH of blood 7ங்கிறது நியூட்ரல் ஆயிரும். இது ஸ்லைட்லி அல்கலைன். ஸோ இதோட pH எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 7.4. 7.4 is the pH. ஓகே, சரி, அப்ராக்சிமேட் ரேஞ்ச் போடலாம். பட் திஸ் இஸ் த ஆவரேஜ் pH அப்படின்னு சொல்லலாம். திஸ் இஸ் லைக் we have to follow 7.4. அதுதான் நம்மளோட pH 7.4. ஓகே, சரி, 7.4, சில பேர் 7.5 சொல்றீங்க. சரி, பரவாயில்ல, தப்பு கிடையாது. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, அதனால அது வேண்டாம். பட் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஒரு சில இடத்துல கேட்பாங்க. விஸ்கோசிட்டி என்னது? viscosity of the blood. Viscosity is highly viscous. Yes or no? Yes. Blood is 5 times more viscous. Blood is 5 times more viscous. 5 times more viscous than water. அதுதான் அதோட viscosity. Okay, viscosity of blood is 5 times more viscous than water. சரியா? சரி. Now next what we are going to study? Next we are going to study the composition of blood. அடுத்து என்னது? Next is your composition of blood. All right, so next நம்ம படிக்க போறது composition of blood. Composition of blood. Composition of blood. blood ஓட composition. blood ஓட composition படிக்கலாம். என்னது? blood ஓட composition என்னது? blood ஓட compositionல first என்ன இருக்கும்? first இதுல two things will be present. என்னது? plasma and formed elements. formed elements ன்னு சொல்லலாம் or blood cells ன்னு சொல்லலாம். blood cells. plasmaங்கிறது நம்மளோட liquid part. அது நம்மளோட plasma. okay, or fluid part ன்னு சொல்லலாம். okay, இது liquid part ன்னு சொல்றதை விட இது என்ன சொல்லலாம்? this is the liquid portion of the plasma or fluid part of the plasma. இது blood cells. so cellular part. இது நம்மளோட formed elements. okay, formed elements. என்ன 55%? okay, plasma சொல்றீங்களா? சரி, okay, 55% blood plasmaவா? okay, சரி, நம்மளோட டோட்டல் okay, நம்மளோட plasma அப்படின்னு சொன்னா plasmaவோட composition என்ன அது பார்க்கலாமா? plasmaவோட composition என்ன? what is the composition of plasma? plasmaவோட composition என்ன? yes, first plasma பத்தி படிக்கலாமா? let's talk about plasma. okay, சரி, plasma is a straw yellow color. plasma is a இதோட கலர் என்ன? straw yellow color fluid. straw yellow color fluid. இதில் என்ன இருக்கும்? straw yellow colorல இருக்கும். plasma is a straw yellow color fluid. okay, இதில் approximately
இதில் approximately 91 to 92% is of water. பிளாஸ்மால 91% லேருந்து ஒரு 91 to 92% என்னது water and 8 to 9% is solids. 8 to 9% இதில் என்ன இருக்கும் solid இருக்கும். ஓகே 8 to 9% இது solid. ஓகே இந்த சாலிட்ஸ்ல நம்மளுக்கு ரெண்டு டைப் ஆஃப் சாலிட் இருக்கு. சாலிட்ஸ்ல என்ன இருக்கும்? சாலிட்ஸ்ல we have two type of solids. Inorganic and organic. இதுல என்ன இருக்கும்? inorganic solid. ஓகே இதுல என்ன இருக்கும்? நம்ம கிட்ட inorganic solid இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? organic solid இருக்கும். Organic and inorganic solids. Organic solid and inorganic solid present ஆயிருக்கும். ஓகே சரி, அப்போ ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் சாலிட் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அது தவிர இதில் கேஸஸும் இருக்கும். அது போக இதில் என்ன இருக்கும்? பிளாஸ்மாவில் கேஸஸ் ஆல்சோ ப்ரெசென்ட். சரியா, கேஸஸ் ஆல்சோ ப்ரெசென்ட் என்ன எங்கே எழுதலாம்? இதில் வேற சாலிட் இருக்கும் ப்ளஸ் பிளாஸ்மாவில் இட் ஆல்சோ கண்டெய்ன்ஸ் கேஸஸ். இட் ஆல்சோ கேரிஸ் gases like what? Oxygen, carbon dioxide, etc. ஓகே சரி, அப்போ இன்ஆர்கானிக்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறது பார்க்கலாமா? வாட் இஸ் பிரசன்ட் இன் த இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் இன் த பிளாஸ்மா? பிளாஸ்மால இருக்கிற இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் என்னன்னு பார்க்கலாமா? த இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ். சரி, இந்த பிளாஸ்மால இருக்கிற இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தா சோடியம், பொட்டாசியம் அதெல்லாம் தான். ஓகே, நம்மளோட சோடியம், பொட்டாசியம், கால்சியம், magnesium, okay, calcium, magnesium, chloride, okay, calcium, magnesium, அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கும்? chloride, bicarbonate, அதுக்கப்புறம் என்னது? ஐரன் எக்ஸெட்ரா. இதில் நிறைய இருக்கும். ஐரன் இருக்கும், அதுக்கப்புறம் வேற காப்பர் இருக்கும், ஃபாஸ்பேட் இருக்கும், பாஸ்பேட் இது எல்லாமே ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாமே என்னது? இன்ஆர்கானிக். இதெல்லாம் என்னது? இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் ப்ரெசென்ட் இன் த பிளாஸ்மாவில் இருக்கிற இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் இதெல்லாமே. அப்போ ஆர்கானிக்னா என்னது? when we talk about organic substances substancesல என்னென்ன இருக்கும்? ஆர்கானிக்ல நம்பர் 1 பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். அது போக என்ன இருக்கும்? ஆர்கானிக்ல குளுக்கோஸ். இதுல என்ன இருக்கும்? நம்மளோட குளுக்கோஸ் இருக்கும். வேற என்ன இருக்கும்? அமினோ ஆசிட்ஸ் ஓகே, அமைனோ ஆசிட்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். வேற என்ன இருக்கும்? ஃபேட்ஸ். அதுக்கப்புறம் செக்ரீஷன்ஸ். ஏதாவது ஹார்மோன் செக்ரீட் ஆகுதுன்னா ஹார்மோன் செக்ரீஷன்ஸ், ஆர் ஏதாவது என்சைம் செக்ரீட் ஆகுதுன்னா என்சைம் செக்ரீஷன்ஸ். அது எல்லாமே நம்மளோட ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ். அது எல்லாமே பிரசன்ட் ஆயிருக்கும் அதில். ஓகே, ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் அண்ட் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ். ஓகே, செக்ரீஷன்ல ஹார்மோனா இருக்கலாம், என்சைமா இருக்கலாம், அது என்ன செக்ரீஷன் வேணாலும் இருக்கலாம். செக்ரீஷன்ஸ். ஸோ மோஸ்ட்லி நம்ம ஹார்மோன் சொல்லலாம், என்சைம் சொல்லலாம். ஓகே, அது போக வைட்டமின் சொல்லலாம். வைட்டமின்ஸ் எல்லாம் இன்ஆர்கானிக் வருமா, ஆர்கானிக் வருமா? ஓகே, யோசிங்க. வைட்டமின்ஸ் எதுல வரும்? இன்ஆர்கானிக் வருமா, ஆர்கானிக் வருமா? வைட்டமின்ஸும் பிரசன்ட் ஆயிருக்கும். சரியா, சரி, ஓகே. அது போக கேஸஸ்ல என்னென்ன இருக்கும்? கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன், நைட்ரோஜன். ஓகே, நைட்ரோஜன் இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும். ஓகே, ஸோ இங்கே எழுதிடுறேன் நான் கேஸஸ்னா. கேஸஸ் அப்படின்னு பார்த்தா என்னது? CO2, O2, தென் நைட்ரோஜன் இதெல்லாமே ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ திஸ் இஸ் த காம்போசிஷன் ஆஃப் த பிளட். ஓகே, அதில் பிளாஸ்மா முடிச்சாச்சு. ஹாய் சுமதி, ஹலோ, ஹாய், குட் ஈவினிங். பிளாஸ்மாவோட காம்போசிஷன் இதுதான். ஓகே, இதுதான் என்னது? பிளாஸ்மாவோட காம்போசிஷன். சரி, இப்போ சீரம்னா என்ன? வாட் இஸ் சீரம்?
நெக்ஸ்ட் நம்ம படிக்க போகிறது ஐ ஹோப் நீங்கள் இது காப்பி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ரெடி, 3 2 1 கோ. டன். ஓகே, அடுத்தது என்னது, என்ன படிக்க போகிறோம்? வாட் வி ஆர் கோயிங் டு ஸ்டடி நெக்ஸ்ட் இஸ் யோர், நம்ம காம்போசிஷன் ஆஃப் பிளட் படிச்சாச்சு, பிளாஸ்மா படிச்சாச்சு, ஆர்பிசி டபிள்யூபிசி அதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சீரம்னா என்ன? சாரி, சீரம். வாட் இஸ் சீரம்? சீரம்னா என்ன? வாட் இஸ் சீரம்? தெரியணும்ல சீரம்னா என்னன்னு. ஓகே, சீரம். இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கு? ஒரே டியூப் இருக்கு. லெட்ஸ் சே நம்ம கிட்ட என்ன இருக்கு? நம்ம கிட்ட ஒரு டியூப் இருக்கு. இந்த டியூப்ல நம்ம என்ன பண்றோம்? இந்த டியூப்ல நம்ம blood fill பண்றோம். என்ன பண்றோம்? blood fill பண்றோம். இந்த டியூப்ல என்ன பண்றோம்? blood fill பண்றோம். ஓகே, let me fill the blood here. இந்த இதுல நம்ம blood fill பண்ணியாச்சு. ஓகே, இதுல என்ன இருக்கு? நம்ம கிட்ட blood இருக்கு. Now, இப்போ என்ன பண்றோம்? What we are going to do? இந்த blood என்ன பண்றோம்? இது வந்து whole blood. பேர் என்ன? இதுக்கு பேர் whole blood. இந்த whole blood என்ன பண்றோம்? centrifugation. இது என்ன பண்ண போறோம்? centrifugation அப்படின்னா என்ன? centrifugation அப்படின்னா ஒரு blood எடுத்து, ஓகே, சென்ட்ரிஃபியூகேஷனா blood எடுத்து, வணக்கம், வெரி குட் ஈவினிங். கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே ஆப்பில் இருக்குமே. கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே ஆப்பில் இருக்கும். பிடபிள்யூ ஆப் போய் டவுன்லோட் பண்ணுங்க. அந்த ஆப்பில் கிளாஸ் நோட்ஸ் எல்லாம் இருக்கும், போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா டெலிகிராம் சேனலில் நீங்கள் வாங்க, அதில் நான் வேணால் அனுப்பிச்சி விட்றேன். ஓகே, அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கும்? இதில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குமா? இதில் கீழே இதுக்கு சேனல் வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும்னு நினைக்கிறேன். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஐ எம் நாட் ஷுர் அபவுட் தட், பட் பிடபிள்யூ ஆப்பில் போனீங்கன்னா அதில் நோட்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? சரி, சென்ட்ரிஃபிகேஷன் அப்படின்னு என்ன? ஒரு டப்பா மாதிரி இருக்கும். சரி, என்ன இருக்கும்? ஒரு டப்பா மாதிரியோ, இந்த மாதிரி டப்பா மாதிரியோ, இல்லை ரவுண்டாகவும் இருக்கும். பேசிக் சென்ட்ரிஃபிகேஷன் சொல்கிறேன். டப்பா மாதிரியும் இருக்கு, ஆர் இந்த மாதிரி என்ன இருக்கு? இந்த மாதிரி ரவுண்டாகவும் இருக்கும். இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இதில் சென்டரில் மோட்டர் இருக்கும், ஓகே, சுற்றுறதுக்கு. அண்ட் இதை அட்டாச் பண்ணி ஒரு டியூபிங்க ஆப்போசிட்ல, ஓகே, ஆப்போசிட்ல ஒரு 2 டியூப், இந்த மாதிரி ஒரு 4 டியூப்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, 4 டியூப் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபேன் பேஜா? எதுடா ஃபேன் பேஜ்? தெரியலையே. டெலிகிராம் பேஜ்னு சொன்னேன். ஃபேன் பேஜில் எனக்கு ஃபேன் பேஜ்லாம் இல்லைப்பா. எனக்குலாம் ஃபேன்ஸே யாரும் இல்லை. நம்ம ஏதோ 4-5 பேர் இருப்பாங்க இதில், அவ்வளோதான். மற்றபடி இவங்க ஃபேன்ஸ் கிடையாது. எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் பிடிக்கும், அதனால அவங்க வராங்க, அவ்வளோதான். கிளாஸ் புரியலன்னா வரமாட்டாங்க இவங்களும், அவ்வளோதான். வெரி சிம்பிள். ஸோ ஐம் நாட் அ ஹீரோ, ஐம் நாட் ஆட். ஆரம்பிச்சுக்கோங்க. இதில் என்ன இருக்குது? ஃபேன் பேஜ் ஆரம்பிக்கிறதுல என்ன இருக்குது? ஆரம்பிச்சுக்கோங்க. இட்ஸ் அப் டு யூ. ஐ எம் நோபடி டு ஸ்டாப், இல்லையா? ஸோ எஸ், யூ கேன். சரி, அப்போ என்ன இருக்கும்? சென்ட்ரிஃபிகேஷன் அப்படின்னா ஒரு மெஷின், அதில் நிறைய டியூப், சின்ன டியூப் மாதிரி இருக்கும். அந்த டியூப்ல என்ன பண்ணுவாங்க? பிளட்டை 2 சைடு ஈக்குவலாக, இப்போ இந்த ஒரு டியூப் இருக்குன்னா, இதில் இவ்வளோ பிளட் இருக்குன்னா, பக்கத்தில் இருக்கிற டியூப்லையும் இதே அளவில் பிளட் இருக்கணும். இல்லைன்னா அட்லீஸ்ட் தண்ணியாச்சும் ஊற்றிடணும். தண்ணி ஊற்றி, ஓகே, ஒரே ஒரு சாம்பிள் தான் கிடச்சிருக்கு, பட் சென்ட்ரிஃபியூஜ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவீங்க? இன்னொரு டியூப் எடுத்து அதில் இதே அளவில் தண்ணி ஊற்றிடுவீங்க. தண்ணி ஊற்றி ஆப்போசிட் சைடில் இருக்கிற டியூப்ல வச்சிடணும். ரெண்டுமே ஆப்போசிட்டாக இருக்கணும். வச்சுட்டு டைமர் மிஷின் க்ளோஸ் பண்ணி, லிட்டை க்ளோஸ் பண்ணி, மேலே கவர் இருக்கும், அதை க்ளோஸ் பண்ணி டைமர் வச்சு ஆன் பண்ணிடணும். ஆன் பண்ணால் இது சுத்த ஆரம்பிச்சிடும். என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்? இது சுத்த ஆரம்பிச்சிடும். சுத்தினதுக்கு அப்புறம் ஒரு டைமர் முடிஞ்சதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் நீங்கள் சுத்த விட்டீங்க அப்படின்னா, 5 மினிட்ஸ் ஒரு 2000 ஆர்பிஎம்லையோ இல்லை 2500 ஆர்பிஎம்லையோ நீங்கள் சுத்த விட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்? ஆஃப்டர் சென்ட்ரிஃபியூகேஷன், ஓகே, ஆஃப்டர் சென்ட்ரிஃபியூகேஷன் நம்மளோட டியூப்ல செப்பரேஷன் தெரியும். டியூப்ல என்ன தெரியும்? டியூப்ல நம்மளோட செப்பரேஷன் தெரியும். ஓகே, டியூப்ல என்ன தெரியும்? செப்பரேஷன்.
இந்த மாதிரி blood கீழே செட்டில் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், அதுக்கப்புறம் ஒரு பேல் எல்லோ கலர் சொல்யூஷன் மேலே இருக்கும். பேல் எல்லோ கலர் ஒரு ஃப்ளூயிட் மேலே டெபாசிட் ஆகும். அதுக்கு சென்டரில் ஒரு லைன் வரும், அதுக்கு சென்டரில் ஒரு வரும். ஸோ இந்த மாதிரி 3 லேயராக இங்கே சேரும். இதுதான் நம்மளோட ரிசல்ட். இதுதான் நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இதில் கீழே இருக்கிறது என்னது, இங்கே என்ன இருக்கும், இங்கே நம்மளோட பிளட் செல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். என்னென்ன பிளட் செல்ஸ், ஆர்பிசி இருக்கும், ப்ளஸ் பிளேட்டலெட்ஸ் இருக்கும், ப்ளஸ் இதோட பிளட் clotting factors ஓகே, இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். clotting factors ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, clotting factors ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இங்கே இதுதான் என்னது, மேலே கிளியராக கிடைக்கும்ல, இதுதான் சீரம். இதுதான் என்னது, சீரம். இதுதான் என்னது நம்மளுக்கு கிடைக்கும்ல, இதுதான் சீரம். இந்த சீரம்ல தான் நிறைய என்ன பண்ணுவாங்க, டெஸ்ட் பண்ணுவாங்க, லேப்ல டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த சீரம் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், சீரம் இஸ் யூஸ்டு டு வாட், சீரோலாஜி டெஸ்ட். இதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, சீரோலாஜி டெஸ்ட், சீரோலாஜி இன்வெஸ்டிகேஷன். ஆல்ரைட், லேப்ல போனீங்கன்னா டெஸ்ட் பண்ணுவாங்க. இதுல சுகர் டெஸ்ட் பண்ணலாம், கொலஸ்ட்ரால், ஓகே, எஸ், சுகர், கொலஸ்ட்ரால். அதுக்கப்புறம் வேற என்னது, சுகர் டெஸ்ட் பண்ணலாம், கொலஸ்ட்ரால் டெஸ்ட் பண்ணலாம். வேற என்னது, நம்மளோட ஆல்பம் நிறைய இருக்கு. பயோகெமிஸ்ட்ரியில் எக்கச்சக்க டெஸ்ட் இருக்கு. நான் மறந்துட்டேன் எல்லாமே. லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் நான் முன்னாடி பண்ணிட்டு இருந்தேன், அது மறந்துட்டேன். LFT லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் இருக்கு, ரீனல் ஃபங்க்ஷன், RFT கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் இருக்கு. இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் இருக்கு. அதுக்கப்புறம் HbA1c, நம்ம பிளட் சுகர் ரேஷியோ பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, எக்கச்சக்கமா பார்க்கலாம். ஸோ அதுதான் சீரம், அதுதான் நம்மளோட சீரம். ஓகே, சரி. ஸோ சீரம் ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். சரியா, சீரம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கிளினிக்கல் இன்வெஸ்டிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகே, சீரம் அப்படின்னா என்ன? ஸோ ஷார்ட்டாக நான் சொன்னா, சீரம் இஸ் ஈக்குவல் டு வாட்? சீரம் இஸ் ஈக்குவல் டு பிளாஸ்மா மைனஸ் ஃபிப்ரினோஜன். இதுதான் நம்மளோட வாட், இதுதான் நம்மளோட சீரம். சீரம்னா என்ன? பிளாஸ்மா மைனஸ் ஃபிப்ரினோஜன். ஹீமோஃபிலியா டிசீஸ் டஸ் நாட் ஹேவ் சீரம். ஹீமோஃபீலியாக்கும் சீரம்க்கும் சம்மந்தம் இல்லை. ஓகே, ஹீமோஃபீலியாக்கும் சீரம்க்கு என்னது சம்மந்தம் கிடையாது. ஹீமோஃபீலியா அப்படிங்கிறது ப்ளீடிங் டிசார்டர். ஓகே, அது வேற ஒரு டிசார்டர். அதுக்கும் நம்ம சீரம் கூட சேர்ந்து நம்ம பேசக்கூடாது. இட்ஸ் 2 டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஆல்ரைட், அதில் சீரம், அதுலேயும் சீரம் இருக்கும். ஏன் இருக்காது? பிளட், ஹீமோஃபீலியாங்கிறது டிசார்டர், பாடியில் பிளட் இருக்குன்னா அதில் சீரம் கண்டிப்பாக ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகே, பிளட் பாடியில் சீரம் கண்டிப்பாக ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகே, டிசீஸ் இருக்கு, ப்ளீடிங் டிசார்டர், பட் ஓகே, ஹீமோஃபீலியா ப்ளீடிங் டிசார்டரா? எஸ், பிளட் ரிலேட்டட் டிசார்டர். ஓகே, ஸோ அதில் சீரம் இருக்காது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லக்கூடாது. எனிவேஸ், சீரம்னா என்னது? பிளாஸ்மா மைனஸ் ஃபிப்ரினோஜன். சீரம்னா என்னது? பிளாஸ்மா மைனஸ் ஃபிப்ரினோஜன். சப்போஸ் இது பிளட்ல கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்னது? பிளட்ல கொடுத்தாங்கன்னா பிளட் இஸ் ஈக்குவல் டு சீரம் அப்படின்னா பிளட் இஸ் ஈக்குவல் டு வாட்? சீரம் இஸ் ஈக்குவல் டு பிளட் மைனஸ் பிளட் செல்ஸ் மைனஸ் ஃபிப்ரினோஜன். அவ்வளோதான். ஓகே, அதுதான் நம்மளோட சீரம். ஆல்ரைட், கிளியர், புரிஞ்சிருச்சா? சென்டர்ல இருக்கும், அதுக்கு பேர் பஃபி கோட்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆல்ரைட். Fine. Now, let's talk about what? Let's talk about your function of blood or composition of blood. இதில் நம்மளோட blood cells பத்தி பார்க்கலாம். Okay, blood cells. blood cells நம்ம கிட்ட என்ன இருக்கு? blood cells or blood cellsக்கு முன்னாடி plasma proteins பார்த்தறலாம். அதுக்கு அப்புறம் blood cells போலாம். plasma proteins, let's talk about plasma proteins. நம்ம கிட்ட எவ்வளவு plasma proteins இருக்கு? how many plasma proteins we have? 3 plasma proteins we have. how many plasma proteins we have? 3 plasma proteins. serum,
serum globulin, albumin and fibrinogen. Serum albumin, serum globulin and fibrinogen. ஏன் நம்ம ஃபிப்ரினோஜன்ல சீரம் ஆட் பண்றது இல்ல? சீரம் ஆல்புமின் அண்ட் குளோபுலின் ரெண்டுல ஆட் பண்றோம். ஏன்னா ஆல்புமின் அண்ட் குளோபுலின் அப்படிங்கிறது ரெண்டு சீரம்ல பிரசன்ட் ஆயிருக்கும். ரெண்டு எங்க பிரசன்ட் ஆயிருக்கும்? பிரசன்ட் இன் த சீரம். ஓகே, பிரசன்ட் இன் த சீரம். ஓகே, சீரம்ல பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகே, சீரம்ல பிரசன்ட் ஆயிருக்கும். இதுல நம்மளோட பாடியில ரிச் அதிகமான பிளாஸ்மா புரோட்டீன்ஸ் எது இருக்குன்னு क्वेश्चन கேட்பாங்க. ஓகே, யூரின்ல என்ன பிளாஸ்மா புரோட்டீன்ஸ் வரும் அப்படின்னு கேட்டா நம்ம ஆல்புமின் தான் யூரின்ல நம்மளுக்கு தெரியும். பிளாஸ்மா புரோட்டீன்ஸ் எதுல தெரியும்? ஆல்புமின் யூரின்ல தெரியும். ஓகே, சரி. சீரம் கண்டெய்ன்ஸ் ஒன்லி ஆல்புமின் அண்ட் குளோபுலின். ஃபிப்ரினோஜன் எங்க இருக்காது? சீரம்ல பிரசன்ட் ஆயிருக்காது. ஓகே ஓகே ஃபைன். அடுத்தது சலோ, சீரம் டோட்டல் புரோட்டீன், டோட்டல் பிளாஸ்மா புரோட்டீன் எவ்வளவு இருக்கும்? டோட்டல் புரோட்டீன்ஸ் பிளட்ல எவ்வளவு இருக்கும்? பிளட்ல இருக்கிற டோட்டல் பிளாஸ்மா புரோட்டீன்ஸ். ஓகே, டோட்டல் பிளாஸ்மா புரோட்டீன்ஸ், டோட்டல் புரோட்டீன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 7.3 கிராம்ஸ் பர் டெசிலிட்டர், கிராம்ஸ் பர் டிஎல். சீரம் ஆல்புமின் எழுதுல டோட்டல் புரோட்டீன் இவ்வளவு இருக்கும். ஆல்புமின் எவ்வளவு இருக்கும்? ஆல்புமின் 4.7 gram per deciliter. Globulin எவ்வளவு இருக்கும்? Globulin எவ்வளவு இருக்கும்? Globulin will be approximately 2.3 grams per dl. Okay, fibrinogen எவ்வளவு இருக்கும்? approximately 0.3 grams per dl. இதுதான் நம்மளோட composition, normal values actually, normal values. சரி, நம்மளுக்கு மற்றதெல்லாம் எதுவுமே இதில் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகே, இட்ஸ் நாட் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம விட்டுட்டு டைரெக்டாக என்ன பண்ணலாம்? டைரெக்டாக நம்ம ரெட் பிளட் செல்ஸுக்கு போயிடலாம். ஆர்பிசி, ரெட் பிளட் செல்ஸ், ரெட் பிளட் செல்ஸ், தட் இஸ் யுவர் ஆர்பிசி. ஓகே, ரெட் பிளட் செல்ஸ் ஒரு ஆர்பிசி. ஃபைன். ஆர்பிசிக்கு இன்னொரு பேர் என்ன இருக்கு? எரித்ரோசைட்ஸ். எரித்ரோசைட்ஸ். ஆர்பிசிக்கு இன்னொரு பேர் என்ன? ஆர்பிசிக்கு இன்னொரு பேரு எரித்ரோசைட்ஸ். ஆர்பிசிக்கு இன்னொரு பேர் என்ன? எரித்ரோசைட்ஸ். சரி, அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சதுல நம்ம இதில் ஆட் பண்ணி வச்சிருக்கணும். இதில் நம்மளுக்கு என்ன இருக்கும்? ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ், பிளட் செல்ஸ். பிளட் செல்ஸ்ல என்னென்ன இருக்கு? ஆர்பிசி, டபிள்யூபிசி அண்ட் பிளேட்லெட்ஸ். இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, பிளேட்லெட்ஸ். இதுதான் நம்மளோட பிளட் செல்ஸ், 3 பிளட் செல்ஸ். சரி, ஆர்பிசி, எரித்ரோசைட்ஸ். எரித்ரோசைட்ஸ் அப்படின்னா ஆர்பிசி. சரி, இதோட ஃபார்மேஷன் எங்க நடக்குது? எங்க இது ஃபார்ம் ஆகும்? ஓகே, ஃபார்மேஷன் ஆர் ப்ரொடக்ஷன் எங்க நடக்குது? அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்டா எழுதணும். ப்ரொடக்ஷன். ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் எங்க நடக்கும்? போன் மேரோ, ரெட் போன் மேரோ, ரெட் போன் மேரோ. ரெட் போன் மேரோ தான் இது ப்ரொடக்ஷன் பாயிண்ட். ஓகே, எங்க ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தா ரெட் போன் மேரோல ப்ரொடியூஸ் ஆகும். சரி, நவ் இதுல நியூக்ளியஸ் பிரசன்ட். ஓகே, ப்ரொடக்ஷன். ஓகே ஃபைன். தென் டிகிரேடேஷன். டிகிரேடேஷன் எங்க டிகிரேட் ஆகும்? ஆர் டிஜெனரேஷன்? ஸ்ப்ளீன். ஸ்ப்ளீன். அதனால தான் ஸ்ப்ளீனுக்கு இன்னொரு பேர் என்ன? ஸ்ப்ளீனுக்கு இன்னொரு பேர் கிரேவ் யார்ட் ஆஃப் ஆர்பிசி. கிரேவ் யார்ட் of RBC. ஸ்ப்ளீனுக்கு இன்னொரு பேர் என்ன? கிரேவ்யார்ட் ஆஃப் RBC. ஓகே, போன் மேரோ, ப்ரொடக்ஷன், டிகிரேடேஷன், ஸ்ப்ளீன். ஓகே, சரி. ஆர்பிசில ஆர்பிசி கேரிஸ் ஹீமோகுளோபின். ஆர்பிசி கேரிஸ் ஹீமோகுளோபின். ஹீமோகுளோபின். அப்போ இந்த ஆர்பிசி டிகிரேட் ஸ்ப்ளீன்ல ஆகுது அப்படின்னா இதோட ஹீமோகுளோபின் டிகிரேடேஷன், ஹீமோகுளோபின் டிகிரேடேஷன் எங்க நடக்கும்? ஹீமோகுளோபின் பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லலாம். பிரேக் டவுன். ஹீமோகுளோபின் எங்க பிரேக் டவுன் ஆகும்? ஹீமோகுளோபின் பிரேக் டவுன் ஆகும். எங்க ஹீமோகுளோபின் பிரேக் டவுன் ஆகும்? லிவர்ல. ஹீமோகுளோபின் எங்க பிரேக் டவுன் ஆகும்? லிவர்ல பிரேக் டவுன் ஆகும். ஸ்ப்ளீன், கிரேவ்யார்ட் அண்ட் பிளட் பேங்க்னு சொல்லலாம். ஓகே, பிளட் பேங்க் ஆஃப் ஆர்பி, பிளட் பேங்க் ஆஃப் த பாடி, பிளட் பேங்க் ஆஃப் பாடி, ஸ்ப்ளீன். சரி, எங்க டிகிரேடேஷன் ஆகும்? லிவர்ல. லிவர்ல தான் ஹீமோகுளோபின் பிரேக் ஆகும். ஆஸ் அ ரிசல்ட் ஹீமோகுளோபின் பிரேக் ஆகிறனால தான் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? பிலிருபின், பிலிருபின்
and biliverdin. இந்த பைல் ஜூஸ் இருக்கு, நம்மளோட பிலிருபின் வந்து yellow ஜாண்டிஸ் வருதுல, ஜாண்டிஸ் வரதுக்கு காரணம் இந்த பிலிருபின் தான். ஓகே, அது எங்க ப்ரொடியூஸ் ஆகுது? லிவர்ல ப்ரொடியூஸ் ஆகுது. எதனால? ஹீமோகுளோபின் பிரேக் ஆகுறனால. ஹீமோகுளோபின் உடையும் போது நம்மளுக்கு பிலிருபின் ப்ரொடியூஸ் ஆகும் லிவர்ல. பைல் ஜூஸ் சொல்றோம்ல, அதுதான் பைல் ஜூஸ்ல நம்மளுக்கு பிலிருபின் இருக்கும். இந்த பிலிருபின் ஓகே, நான் சொல்றது வந்து என்னோட நான் படிச்சது, என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ் பண்ணி நான் சொல்றேன். இதுல மெடிக்கலி டீப்பா நம்ம போகும்போது நிறைய இதுல வந்து தப்பு கண்டுபிடிக்க முடியும். நான் சொல்றதுல டாக்டர்ஸ் வந்து நல்ல பெரிய லெவல் டாக்டர்ஸ் யாராச்சும் நல்லா படிச்சிருக்காங்க, எம்டி பிஎஸ்டி வரை பண்ணியிருக்காங்க. ஈவன் நார்மல் எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் கூட நான் சொல்றதுல, பிகாஸ் நான் உங்க லெவலுக்கு சொல்றதுல தப்பு கண்டுபிடிக்க முடியும். அதனால நான் சொல்றது 100% இதுதான் சத்தியம்லாம் கிடையாது. டீப்பா போனா கொஞ்சம் இதுலயே ஃபிளாஸ் இருக்கு. பட் ஓவர்வியூ நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்மளுக்கு வந்துட்டு லிவர் வீங்கும் போது, ஓகே, ஹெப்படைட்டிஸ் வரும்போது, ஆர் சின்ன வயசுல ஃபீட்டஸ் இருக்குல்ல, ஃபீட்டஸ் வந்துட்டு நிறைய ஆர்பிசி பிரேக் ஆகுது. சின்ன குழந்தை பிறந்த உடனே ஆர்பிசி பயங்கரமா பிரேக் ஆகும். ஓகே, ஸ்டார்டிங்ல நிறைய 10 டைம்ஸ் மோர் ஆர்பிசி பிரசன்ட் ஆயிருக்கும். நம்ம பாடியில் இப்போ இருக்கிற ஆர்பிசியோட 10 டைம்ஸ் மோர் ஆர்பிசி பிரசன்ட் ஆயிருக்கும். அந்த ஆர்பிசி என்ன ஆகும்? இன்ஃபேண்ட்ல பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகே, அந்த ஆர்பிசி ஃபர்ஸ்ட் 10 டேஸ்ல உடையும். அது உடைஞ்சு என்ன ஆகும்? நம்ம நார்மல்ல எவ்வளவு பாடியில இருக்கணுமோ அந்த ஏஜுக்கு என்ன எவ்வளவு இருக்கணுமோ அந்த அளவுக்கு அது மாறும். ஓகே, நார்மல் பிளட் செல்ஸோட கவுண்ட் லெவலுக்கு வரும். அப்ப அந்த ப்ராசஸ் வந்து ஆர்பிசி உடையும் போது நிறைய பிலிருபின் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த பிலிருபின் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிறனால தான் ஒரு சில புதுசா பிறந்திருக்கிற குழந்தைக்கு ஜாண்டிஸ் வருது. நியூ பார்ன் பேபிக்கு வர ஜாண்டிஸ்க்கு காரணம் இந்த ஹீமோகுளோபின் உடையிறது, ஆர்பிசி உடையிறது தான். சரியா? இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுக்கு மேல இப்போ வந்து ஹெப்படைட்டிஸ் வருது. ஓகே, ஹெப்படைட்டிஸ் வரும்போது என்ன ஆகும்? லிவர் வீங்கிரும். அதுதான் ஹெப்படைட்டிஸ். ஆப்வியஸ்லி ஹெப்பார் அப்படின்னா லிவர், ஐட்டிஸ் அப்படின்னா இன்ஃப்ளமேஷன். ஸோ ஹெப்படைட்டிஸ் அப்படின்னா என்னது? குட் ஈவினிங் தமிழேனியன், வெரி குட் ஈவினிங். ஹெப்படைட்டிஸ் அப்படின்னா என்னது? ஹெப்படைட்டிஸ் அப்படின்னா இன்ஃப்ளமேஷன் ஆஃப் லிவர். ஓகே, இன்ஃப்ளமேஷன் ஆஃப் லிவர். அப்போ இன்ஃப்ளமேஷன் ஆஃப் லிவர் வரும்போது என்ன ஆகும்? அந்த டியூப்ஸ் எல்லாமே இன்ஃப்ளேம் ஆகும். அங்க இருக்கிற போர் சைஸ் பெருசாகும். ஸோ இந்த பிலிருபின், இந்த yellow கலர் ஃப்ளூயிட் என்ன ஆகும்? இட் வில் என்டர் இன்டு பிளட் ஸ்ட்ரீம். ஸோ பிளட் எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் இந்த பிலிருபின் டிராவல் ஆகும். ஸோ பிலிருபின் எங்கெல்லாம் டிராவல் ஆகுதோ அங்க என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கண்ணில் தெரியும், yellowish மாறும். yellowish நம்மளுக்கு கண்ணு சேஞ்ச் ஆகும். அதனால ஃபர்ஸ்ட் ஜாண்டிஸோட சிம்டம்ஸ் ஒரு ஹைப்பர் பிலிருபினிமியா அப்படின்னா பிளட்ல பிலிருபின் அதிகமா இருக்கு. சிம்டம் எங்க தெரியும்னா நம்ம கண்ணுல தெரியும். கண்ணுல வந்து என்ன மஞ்சள் ஆகும். ஏன்னா இதுதான் இருக்குது என்டையர் பாடியில. ஓகே, என்டையர் பாடியில பியோர் ஒயிட் அப்படின்னு சொல்லி நம்ம கண்ணு தான் பியோர் ஒயிட். ஸோ அங்க பிளட் வெசல்ஸ் இருக்குமா? ஸோ அங்க வந்து பிளட் போகும்போது அந்த இடத்துல yellowish தெரியும். ஃபர்ஸ்ட் கண்ணில் தெரியும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஸ்கின். ஏன்னா ஸ்கின் வந்து எல்லாத்துக்குமே பியோர் ஒயிட்டா இருக்காது. ஓகே, நம்ம எழுதணும்ல இந்த ஒயிட் கலர்ல இருக்காது, ஆனா கண் இருக்கும். அதனால கண்ணில் ஃபர்ஸ்ட் தெரியும். ஓகே, ஜாண்டிஸ் வந்தா காரணம் இந்த பிலிருபின் தான். எனக்கு திஸ் இஸ் லைக் இதுல நிறைய தப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டாக்டர்ஸ் எல்லாம் ஏதாச்சும் என்னோட இந்த வீடியோ பார்த்து சப்போஸ் எங்கேயாச்சும் பார்த்தாங்கன்னா தப்பு கண்டுபிடிக்க முடியும். பட் உங்க லெவலுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணி சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். சரியா? நீங்க மெடிக்கல் காலேஜ் போய் படிக்கும்போது இதுல மெயின் ரீசன் என்ன, இதுல சேனல்ஸ் என்ன இருக்கு, போர்ட்ஸ் சேனல்ஸ், அதெல்லாம் நீங்க படிப்பீங்க, டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஓகே, ஸோ நிறைய கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் சேனல்ஸ் அதெல்லாம் படிப்பீங்க. அதனால தான் வரும். பட் இப்போதைக்கு நம்ம இந்த ஐடியாவில் வச்சு ஃபாலோ பண்ணலாம், ஈஸியாக இருக்கும். ஓகே ஓகே ஃபைன். சரி, ஸோ இதுதான் நம்மளோட ஆர்பிசி. ஆர்பிசி அப்படின்னு சொன்னாலே ஆர்பிசி என்னது? நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன எழுதலாம்? ஆர்பிசி இஸ் enucleated. enucleated அப்படின்னா என்ன? lack nucleus. what? lack nucleus. நியூக்ளியஸ் இருக்காது. enucleated or anucleated அப்படின்னா இதுல என்ன இருக்காது? நியூக்ளியஸ் பிரசன்ட் ஆயிருக்காது. ஓகே, நியூக்ளியஸ் என்ன இருக்காது? பிரசன்ட் ஆயிருக்காது. ஓகே, RBC is larger than platelets. RBC is larger than platelets. 3 times larger அப்படின்னு சொல்லலாம். 3 times என்னது? larger than platelets. platelets வந்து 3 times smaller than RBC ன்னு கூட சொல்லலாம். platelets are 3 times smaller than RBC இப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, நார்மல் RBC கவுண்ட் எவ்வளோ? நார்மல் கவுண்ட் எவ்வளோ? நார்மல் RBC கவுண்ட், அதுக்கப்புறம் அதோட ஷேப் சைஸ்க்குலாம் வருவோம். சரியா? ஷேப் சைஸ்லாம் சொல்றேன். பட் நார்மல் RBC கவுண்ட் எவ்வளோ? ஆஃப் அன் அடல்ட் மேல். ஏன்னா மேல் அண்ட் ஃபீமேலுக்கு மாறுமா? எஸ், மாறும். அடல்ட் மேல்
and adult female. 0.5 millions la marum. Okay, cubic millimeter. So adult male அப்படினா அதுல 5 million cubic millimeters. 5 million cubic millimeters. இதுவே 4.5 females na 4.5 million cubic millimeters. 4.5 million cubic millimeters. இதுதான் normal value. Okay. So approximate சொன்னா 4 to 5.5. Average ரெண்டு சேர்த்து காமனா சொன்னா 4 to 5.5 cubic millimeters. இதுதான் நார்மல் RBC count. இதுதான் என்னது நம்ம நார்மல் RBC count. சரி, அடுத்தது என்னது? அடுத்தது RBC பத்தி பேச வந்தா இது ஐ திங்க் காப்பி பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், காப்பி பண்ணிட்டீங்களா? சரி, ஒரே நிமிஷம், I'll be back. தண்ணி குடிச்சுக்கிறேன். காப்பி பண்ணிக்கோங்க பார்க்கலாம். காப்பி பண்ணுங்க. சலோ, அடுத்தது நம்ம படிக்க போறது ஷேப், அதோட மார்ஃபாலஜி படிக்கலாம். ஆர்பிசியோட மார்ஃபாலஜி. மார்ஃபாலஜி ஆஃப் ஆர்பிசி. நார்மல் ஷேப் என்ன? நார்மல் ஷேப் என்ன? வாட் இஸ் அ நார்மல் ஷேப்? What is a normal shape? என்ன எழுதுவீங்க ஷேப்? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். சின்ன வயசுல இருந்து படிச்சுட்டு வரீங்களா? நார்மல் ஷேப் என்ன? நார்மல் ஷேப் என்ன? சின்ன வயசுல இருந்து படிச்சுட்டு வரீங்க தானே? சொல்லுங்க பார்க்கலாம். What is the normal shape of RBC? What is the normal shape of RBC? Come on. RBC. கண்ணா கார்டியாக் சைக்கிள்ல டாபிக் வரும்போது, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹார்ட் கார்டியாக் சைக்கிள்ல வரும்போது மிஸ் பண்ணிடாதீங்க. இசிஜி அதெல்லாம் வரும்போது மிஸ் பண்ணிடாதீங்க. கிளாஸஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். ஓகே, எவ்வளோ ஈஸியாக சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஈஸியாக சொல்லித்தரேன். பட் நிறைய விஷயம் இருக்குது அதில். அது நீங்கள் ஒரு தாட்டி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தப்பே பண்ண மாட்டீங்க கார்டியாக் சைக்கிளில். வாய்ப்பே இல்லை. அண்ட் நிறைய டைம் அது புரியல அப்படின்னா கார்டியாக் சைக்கிள் எக்கச்சக்க மிஸ்டேக்ஸ் வரும். இசிஜியில் கார்டியாக் சைக்கிளில். ஓகே, ஸோ ஷேப் என்னது? பைகான்கேவ் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? பைகான்கேவ். ஓகே, பைகான்கேவ். சரி, பைகான்கேவ் இஸ் கரெக்ட். நார்மல் ஷேப் அப்படிங்கிறது பைகான்கேவ் கரெக்ட் தான். பட் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன, டிஸ்க் ஷேப்ட். டிஸ்க் ஷேப்ட். ஸோ நம்மளோட ஷேப் ஆஃப் ஆர்பிசி டிபெண்ட்ஸ் நம்ம எந்த ஆங்கிள் இருந்து பார்க்குறோம். மேலேருந்து பார்த்தா ஸ்பெரிக்கல் ஷேப்பில் வரும், ஆர் டிஸ்க் ஷேப்பில் வரும். டிஸ்க் ஷேப்பில் வரும் ஆர் ஸ்பெரிக்கல் ஷேப்பில் வரும் மேலேருந்து பார்க்கும்போது. அதுவே நம்ம சைடாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது பைகான்கேவ் ஷேப்லையும் இருக்கு. பைகான்கேவ் ஷேப்பில் இருக்கு. பைகான்கேவ் ஷேப்லையும் என்ன இருக்கு? இருக்கு. பைகான்கேவ் ஷேப்லையும் தெரியும். சரியா? பைகான்கேவ் ஷேப்லையும் நம்மளுக்கு தெரியும். டிஸ்க் ஷேப்ல இருக்கும், இல்லைன்னா பைகான்கேவ் ஷேப்ல இருக்கும். இப்போ டிஸ்க் ஷேப் அப்படின்னு என்ன? வாட் இஸ் டிஸ்க் ஷேப்? ஸோ டிஸ்க் ஷேப் அப்படின்னா இதுதான் டிஸ்க் ஷேப். ஓகே, சைடில் என்ன இருக்கும்? திக்கா இருக்கும், சென்டர்ல தின்னா இருக்கும். சைடில் திக்கா இருக்கும், சென்டர்ல தின்னா இருக்கும். ஓகே, டிஸ்க் ஷேப். ஓகே, அதே பைகான்கேவ் அப்படின்னு சொன்னா என்ன ஷேப்ல வரும்? பைகான்கேவ் அப்படின்னு சொன்னா இந்த ஷேப். இதுதான் பைகான்கேவ் ஷேப். ஓகே, பைகான்கேவ் அப்படின்னா ரெண்டு சைடுல என்ன இருக்கு? இந்த சைடுல ரெண்டு சைடு என்ன இருக்கு? கேவ் மாதிரி இருக்கு. ஸோ பைகான்கேவ் நேச்சர். ஸோ பைகான்கேவ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது என்ன பண்றோம்? இது ஒரு கான்கேவ். இது ரெண்டும் சேர்த்துனா இந்த ஷேப்ல வந்துடும். பைகான்கேவ். இது ஒரு கான்கேவ், இது ஒரு கான்கேவ். ரெண்டு சேர்த்துனா பைகான்கேவ். சரியா? ஸோ பைகான்கேவ் நேச்சர். ஓகே, பைகான்கேவ் ஷேப். பைகான்கேவ் ஷேப். ஆல் ரைட், பைகான்கேவ் ஷேப். அடுத்தது நார்மல். ஓகே, பைகான்கேவ் ஷேப்ல இருக்கிறதுக்கு அட்வான்டேஜ் என்ன? வை இந்த பைகான்கேவ் ஷேப்ல இருக்குல்ல, இதுக்கு காரணம், பேசிக் காரணம். இதோட அட்வான்டேஜஸ் என்ன? வாட் இஸ் த அட்வான்டேஜ்?
advantage of having biconcave, advantage of biconcave shape. என்ன advantage? Number 1, rapid diffusion, rapid diffusion, rapid diffusion, rapid diffusion of oxygen. Oxygen easier diffuse ஆயிரும் because of biconcave. ஏன்னா சென்டர்ல தின்னா இருக்கும், சைடுல திக்கா இருக்கும். Okay, biconcave. Rapid diffusion of oxygen, rapid diffusion of what? Oxygen. Okay, number 1. adukapro number 2, okay, large surface area provided, large surface area for absorption. Large surface area for absorption of or removal of substances. Absorption or removal of substances. Where in the it can easily squeeze into capillaries. ஏன்னா நம்ம blood vessels சொன்னா capillaries இருக்கிறதுலயே ரொம்ப சின்னதா இருக்கும், ரொம்ப ஒல்லியா இருக்கும். அப்போ அதுல ஆர்பிசி வந்துட்டு பைகான்கேவா இருந்தா ஈஸியா உள்ள பூந்து போயிடும், ஈஸியா என்ன ஆயிரும், உள்ள பூந்து போயிடும். ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆர்பிசி இஸ் எலாஸ்டிக் இன் நேச்சர். ஓகே, ஆர்பிசி early RBC is elastic in nature. Okay, late RBC is rigid. Late RBC is rigid. அப்படினா early RBC அப்படினா இதோட லைஃப் ஸ்பேன் நமக்கு தெரியணும். கரெக்ட்டா? இதோட லைஃப் ஸ்பேன் தெரிஞ்சாதான் early RBC late RBC ன்னு சொல்ல முடியும். ஓகே, எஸ், என்னோட மதர் டங் ஹிந்தி தான். ரைட். ஸோ early RBC and late RBC. ஸோ லைஃப் ஸ்பேன் என்ன? ஸோ லைஃப் ஸ்பேன் அப்படின்னு பார்த்தா 120 டேஸ். ஓகே, 120 டேஸ் தான் இதோட லைஃப் ஸ்பேன். லைஃப் ஸ்பேன் என்ன? 120 டேஸ். எஸ். அப்போ early அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்றோம்? early RBC அப்படின்னு சொன்னா அந்த ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு ஃபியூ டேஸ் வரைக்கும், ஒரு கொஞ்ச நாள் வரைக்கும். அதே 90 டேஸ் தாண்டும் போது என்ன ஆகும்? அது லேட் ஆர்பிசின்னு சொல்றோம். அந்த லேட் ஆர்பிசி இஸ் ரிஜிட் அப்படின்னா அதோட எலாஸ்டிக் நேச்சர் வயசாக ஆக குறைஞ்சுக்கிட்டே போகும். அப்போ வயசாயிருச்சு, ஒரு 120 டேஸ்க்கு ஆயிருச்சு, 110 டேஸ் 115 டேஸ் அந்த ரேஞ்ச் ஆயிருச்சுன்னா எலாஸ்டிசிட்டி போயிருமா? அப்போ அது ஸ்பிளீன்குள்ள கேபிலரி ரொம்ப சின்னதா இருக்கும். ஒரு சில இடத்துல ஸ்பிளீனோட ஸ்ட்ரக்சர் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இஃப் யூ see the structure of spleen, ஓகே, ஸ்பிளீனோட ஸ்ட்ரக்சர் நீங்க பாத்தீங்கன்னா என்ட்ரி அண்ட் எக்ஸிட். ஸோ ஒரு சில இடத்துல என்ன இருக்கும்? ரொம்ப ஒல்லியா இருக்கும். ரெட் பல்ப்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல வந்து என்ன சொல்லுவாங்க? ஒரு இடத்துல வந்து ரெட் பல்ப்னு சொல்லுவாங்க, ரெட் பல்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நிறைய ஆர்பிசிஸ் இருக்கும். ஒரு இடத்துல ஒயிட் பல்ப்னு சொல்லுவாங்க, அதுல டபிள்யூபிசிஸ் அதிகமா இருக்கும். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக வரையில இது வந்து இப்படி இருக்காது ஸ்பிளீன். அப்போ ரெட் பல்ப் இருக்கிற இடத்துல கேபிலரி எக்கச்சக்கமா இருக்கும். அப்போ உள்ளுக்குள்ள ஆர்பிசி போகும்போது என்ன ஆகும்? அந்த கேபிலரி தின்னா இருக்குமா? ஓல்டு ஆர்பிசி என்ன ஆகும்? அதுக்குள்ள அது உடஞ்சிரும். மெம்பரேன் உடையறனால தான் ஸ்பிளீன் இஸ் த கிரேவ்யார்டுன்னு சொல்றோம். ஏன்னா லேட் ஆர்பிசி அது வந்து யங் ஆர்பிசி அதுல போனா உடையாது. ஏன்னா அதுல வந்து எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கும். அது என்ன? பைகான்கேவ் ஷேப் இருக்கும், எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கும். கேபிலரி ஸ்குவீஸ் பண்ணிட்டு உள்ள பூந்துரும். ஆனா அது லேட் ஆர்பிசி உள்ள போனா என்ன ஆகும்? எலாஸ்டிசிட்டி குறைஞ்சிரும். எலாஸ்டிசிட்டி கம்மியா இருக்கும் போது அந்த ஸ்பிளீனோட கேபிலரிக்குள்ள கிராஸ் பண்ணி போகும்போது அங்கேயே உடஞ்சிரும். This is how it dies. This is how RBC ruptures or dies. Okay, all right, சரி. ஓகே, நார்மல் சைஸ் என்ன? ஆர்பிசியோட நார்மல் சைஸ் என்ன? when we talk about RBC, okay, RBC நம்ம வரையலாமா? let me draw RBC. இது என்னது? this is your spherical RBC and this is your biconcave RBC. ஓகே, இதோட லென்த் எவ்வளோ? what is the length of RBC?
Length of RBC. What is the length of RBC? Length of RBC. What is the length? Or we can say diameter. Okay, diameter na. What is the diameter? 7.2. 7.2 micron. Correct? 7.2 micron. Approximately 6.9 to 7.4 micron. இதுதான் இதோட length. என்னது 7.2 micron length. இதோட width பார்க்கும்போது width எப்படி இருக்கும்? width இப்படி இந்த சைடு. கரெக்ட்டா? இது ஆல்ரைட். இங்க அது வரைய முடியாது. சரியா? இங்க வரைய முடியாது. இது வந்து இங்க இப்படி வரைவீங்க. இந்த இடத்துல இப்படி வரும். ஓகே, இப்படி வரும் இங்க. so width எவ்வளோ அப்படின்னு பார்த்தா நம்மளோட what is the width? width is 2.2 and 1. இங்க எவ்வளோ வரும்? this is 2.2 micron. இங்க என்னது? this is 2.2 micron and இது எவ்வளோ? 1 micron. 1 micron. Okay, 1 micron. This is the length and width. Okay, clear? clear. இதுதான் நம்மளோட RBC. இதுதான் நம்மளோட RBC யோட ஷேப். இதுதான் நம்மளோட RBC யோட ஷேப். ஓகே, இதுதான் நம்மளோட RBC யோட ஷேப். ஓகே, சரி. இப்போ இந்த இடத்துல ஒரு சில பாயிண்ட் எழுதலாம். RBC lack nucleus. RBC lack RBC lack nucleus. That is why central depression இருக்கு. That is why central என்ன இருக்கு? depression இருக்கு. except RBC of camel, RBC of frog, RBC of camel, RBC of frog. Okay, RBC of camel, RBC of frog, etc. ஓகே, இதுல என்ன இருக்காது? இதுல நியூக்ளியஸ் இருக்கும். கேமலோட ஆர்பிசில, ஃப்ராகோட ஆர்பிசில நியூக்ளியஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகே, நியூக்ளியஸ் என்ன இருக்கும்? பிரசன்ட் ஆயிருக்கும். ஹியூமன்ஸ்ல இருக்காது. ஓகே, வேற என்ன ஆப்சென்ட் ஆயிருக்கும்? வேற என்ன ஆப்சென்ட் ஆயிருக்கும்? வேற என்ன ஆப்சென்ட் ஆயிருக்கும்? செல் ஆர்கனல்ஸ். செல் ஆர்கனல்ஸ், செல் ஆர்கனல்ஸ் லைக் mitochondria. Cell organelles like mitochondria. Where another Golgi body, endoplasmic reticulum. Okay, Golgi body are absent. Mitochondria, Golgi body, Golgi bodies are absent. எங்க ஆர்பிசில இதெல்லாமே இருக்காது. நியூக்ளியஸ் இருக்காது. அப்படின்னா நியூக்ளியஸ் இல்லைன்னா வேற எதுவுமே நம்மளுக்கு பேக்கேஜிங் செக்ரேஷன் தான் தேவையில்லை. அதனால இங்க என்ன இருக்காது? கால்கி பாடி இருக்காது, மைட்டோகாண்ட்ரியா இருக்காது. ஓகே, 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 சரியா? அப்போ இங்க மைட்டோகாண்ட்ரியா இருக்காது. அப்படின்னா இங்க எனர்ஜி எப்படி ப்ரொடியூஸ் ஆகும்? அதுக்கு ஒரு தனி சைக்கிள் இருக்கு, கிளைகோலைட்டிக் சைக்கிள். we will study in the muscle. மசில் படிக்கும் போது எனர்ஜி எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, கிளைகோலைட்டிக் சைக்கிள் அப்படின்னா என்ன அப்படிங்கறத நம்ம படிப்போம். so this is your RBC. okay, this is your RBC. சரி, இதுல ஒண்ணே ஒன்னு இருக்கு, நீங்க நல்லா படிக்கணும். இதுல என்னன்னு? Rowlex formation. there is one component structure called Rowlex formation. what is that? Rowlex formation of RBC. okay, Rowlex formation. Rowlex formation. Rowlex formation அப்படினா என்ன? Rowlex கிடையாது, Rowlex formation. ஓகே, Rowlex formation என்ன? இப்போ வந்துட்டு நம்ம blood RBC வந்து வெளியே எடுக்கிறோம். ஓகே, என்ன பண்றோம்? blood வந்து blood vessel இருந்து வெளியே எடுத்துறோம். blood வந்து blood vessel இருந்து வெளியே எடுத்து நம்ம RBC observe பண்ணி பார்த்தா RBC என்ன ஆயிரும்? RBC will pile up like this. இந்த மாதிரி காயின் மாதிரி என்ன ஆயிரும்? ஒண்ணுக்கு மேல ஒன்னு அட்டாச் ஆயிரும். ஓகே, ஒண்ணுக்கு மேல ஒன்னு அட்டாச் ஆயிரும். so this is called Rowlex formation. ஓகே, piling up coins. இந்த மாதிரி, இந்த காயின் மாதிரி. ஓகே, இந்த மாதிரி coins like arrangement. இந்த மாதிரி அரேஞ்ச் ஆயிரும்.
இதுக்கு பேர் தான் என்னது, இதுக்கு பேர் தான் ரவுலெக்ஸ் ஃபார்மேஷன். இதுக்கு பேர் தான் என்னது, ரவுலெக்ஸ் ஃபார்மேஷன். ஓகே, இதுக்கு பேர் தான் என்னது, ரவுலெக்ஸ் ஃபார்மேஷன். கிளியர், ரவுலெக்ஸ் ஃபார்மேஷன். சரி, வேற என்னது, லைஃப் ஸ்பேன் நம்ம படிச்சாச்சு, கிரேவ்யார்டு படிச்சாச்சு. ஓகே, வெரி குட். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிசி, வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்பிசி? ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்பிசி அடுத்து என்ன படிக்கலாம்? ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிசி. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிசி, functions of RBC, functions of RBC, functions of RBC. first function, basic ஒரு சில function மட்டும் தான் எழுதுறேன், எல்லாமே எழுதல. transport of oxygen, transport of oxygen, transport of oxygen from the lungs, from the lungs to the tissues, to the tissues. Number 1. Number 2 function is transport of carbon dioxide from the tissues, to the lungs. எதுக்காக? obviously purification காக. okay, like பஸ்ஸா தெரியலையடா. ஓகே, நெக்ஸ்ட் பஃபரிங் ஆக்ஷன். ஓகே, பஃபரிங் ஆக்ஷன் இன் blood. பஃபரிங் ஆக்ஷன் பஃபரிங் ஆக்ஷன்னா ஆசிட் பேஸ் பேலன்ஸ் சொல்லலாம். சரி, ஆசிட் பேஸ் பேலன்ஸ் pH. சரியா, பஃபரிங். அடுத்தது என்னது, blood group determination. RBC இல்லைன்னா என்ன ஆகாது, blood group நம்ம கண்டுபிடிக்க முடியாது. RBC is very important for what? RBC is very important for blood grouping determination. கரெக்டா? blood group வந்து BA பாசிட்டிவா, B பாசிட்டிவா, C பாசிட்டிவ், C இல்ல A ஆ, B ஆ, AB ஆ, O ஆ அப்படிங்கிறது blood grouping is extremely important and seriously very interesting. ஒரு தாட்டி நான் சொல்லிட்டேன், நீங்கள் என்னோட லெக்சர் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா வேறு எதுவுமே நீங்கள் பார்க்கவே வேண்டாம். எங்கே யார் என்ன கேட்டாலும் blood group ரிலேட்டட் டவுட்டு நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும் உங்களால். அதனால் blood grouping கிளாஸையும் மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, ஃபிசியாலஜி கிளாஸ் தயவுசெய்து என்னோட ஃபிசியாலஜி கிளாஸை மிஸ் பண்ணிடாதீங்க. புதுசாக எக்கச்சக்கமாக விஷயம் படிப்பீங்க. ஓகே, நார்மல் ஃபிசியாலஜி கிளாஸ் மாதிரி இது இருக்காது. என்னோட ஃபிசியாலஜி கிளாஸ் எப்போவுமே ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் மாதிரி தான் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரியா? அதனால் தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க. பிரெயின்லாம் சொல்லிக் கொடுக்கும்போது நிறைய கதை சொல்லுவேன், நிறைய ஹைப்போதலாமஸ்லாம் வரும்போது எக்கச்சக்கமாக செம்மையாக இருக்கும். அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. எதுவும் மோஸ்ட்லி மிஸ் பண்ண வேண்டாம் கிளாஸஸ், ஃபிசியாலஜி கிளாஸஸ் எல்லாம். ஓகே, சரி. ஓகே, ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிசி நம்ம பார்த்தாச்சு. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிசி முடிஞ்சது. திஸ் இஸ் யுவர் ஃபங்க்ஷன்ஸ். இன்க்ரீஸ் இன் ஆர்பிசி கவுண்ட், அதுக்கு பேர் என்ன? ஆர்பிசி கவுண்ட். ஆர்பிசி கவுண்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? பாலிசைத்தீமியா. அதுக்கு பேர் என்ன? பாலிசைத்தீமியா. இன்க்ரீஸ்ட் ஆர்பிசி கவுண்ட், அதுக்கு பேரு பாலிசைத்தீமியா. சரி, அடுத்தது இன்க்ரீஸ் எதனால ஆகும்? வாட் இஸ் த ரீசன் ஆஃப் இன்க்ரீஸ்? ரீசன் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கு? இது எல்லாமே உங்களுக்கு கொஸ்டின்ஸ்ல வரும். இது எல்லாமே நீட் கொஸ்டின்ஸ்ல வரும். வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இசிஜி கண்டிப்பா, இசிஜி வெரி டீடைல். இசிஜி அதுக்கு நான் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க இசிஜி பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களால கண்டுபிடிக்க முடியும் ஓரளவுக்கு. அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லி தருவேன். பட் டைம் இருக்கணும், அதுக்கு நம்ம கிட்ட என்ன இருக்கணும், அந்த அளவுக்கு டைம் இருக்கணும். டைம் இருந்தால் கண்டிப்பாக அன்னைக்கு நம்மளுக்கு 7 o'clock எந்த லைவ் இல்லை இந்த ஸ்டுடியோவில் அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்லி தந்துடுவேன். சரியா? இன்னைக்கு பாருங்க லைவ் கிடையாது 7 o'clock மேலே. அதனால 7 o'clock வரைக்கும் கூட என்னால் கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். நான் எக்ஸ்டெண்ட் பண்ண தான் போகிறேன். சரியா? நீங்கள் 7 o'clock வரைக்கும் இருக்க தான் போறீங்க. சரி, ஆல் ரைட். சரி, ரீசன் என்னது? ஏஜ் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன். ஓகே, பிறக்கும் போது, ஓகே, அட் பர்த் என்னவா இருக்கும்? 8 to 10 மில்லியன்
cubic millimeter இருக்கும் cubic millimeter okay cubic millimeter million per cubic millimeter இது பிறக்கும் போது at birth அதுக்கப்புறம் என்ன ஆகும் 10 நாள்ல குறைஞ்சிரும் 10 நாள்ல என்ன ஆயிரும் குறைஞ்சிரும் குறைஞ்சு நம்மளுக்கு நார்மல் ஆயிரும் சோ ரெண்டாவது செக்ஸ் ரெண்டாவது என்னது செக்ஸ் பிஃபோர் பியூபர்ட்டி கம்மி அதிகமா இருக்கும் okay males have more than females more rbc than females yeah why because females undergo menstruation so adula enna agum vary aayittu irukum okay males adhigama irukum females la kammiya irukum all right because of menstruation yes so age is also one of the factor adukapra vera enna high altitude adukku அடுத்த reason என்னது high altitude நீங்க ஹை ஆல்டிடியூட்ல போகும்போது என்ன ஆகும் ஆர்பிசி ஃபார் எக்ஸாம்பிள் ஹில்லி பீப்புள் இருக்காங்க அப்படின்னா ஹில்லி ரீஜன்ல இருக்கிறவங்க ஓகே 10,000 ஃபீட்டுக்கு மேல அபவ் ஃபார் எக்ஸாம்பிள் அபவ் 10,000 ஃபீட் above 10,000 feet habitants அப்படின்னா அங்க இருக்கிறவங்களுக்கு have more RBC than planesல இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அதிகமா இருக்கும் million per cubic millimeter million per cubic millimeter okay சரி இவங்களுக்கு எவ்வளவு இருக்கும் சோ above 10,000 feet இருக்கா இவங்களுக்கு more than 7 million cubic millimeter per cubic millimeter இல்ல அப்படி எல்லாம் கிடையாது skin color does not matter skin color வந்துட்டு because of melanin நால தான் skin color வேரி ஆகுமே தவிர அங்க RBC நம்ம அதெல்லாம் சொல்லக்கூடாது that is not right okay that is like a rumor அப்படினு சொல்லலாம் or myth அப்படினு சொல்லலாம் சரியா சரி now okay ஏன் இப்படி இருக்கு ஏன் இந்த வேரியேஷன் இருக்கு because in high altitude assertion reason question statement question NEET examல இங்கிருந்து question வரும் நீங்க இங்கிருந்து question எதிர்பார்ப்பீங்க NEET examல இங்கிருந்து question நீங்க எதிர்பார்ப்பீங்க ஓகே இங்கிருந்து question நீங்க எதிர்பார்ப்பீங்க ஓகே எதிர்பார்க்கணும் ஏனா இங்கிருந்து questions வரும் in high altitudes the oxygen supply is less which means அந்த கண்டிஷனுக்கு பேரு hypoxia அந்த கண்டிஷனுக்கு பேரு என்ன hypoxia அதனால they have more RBC to maintain okay hypoxia okay so this hypoxia என்ன ஆகும் hypoxia stimulates kidney to produce more hormone called erythropoietin ஒரு ஹார்மோன் இருக்கு அந்த ஹார்மோனுக்கு பேரு erythropoietin இந்த erythropoietin நம்ம கிட்னில இருக்கிற நெஃப்ரான் ரிலீஸ் பண்ணும் கிட்னில இருக்கிற நெஃப்ரான் என்ன பண்ணும் கிட்னி இப்ப நெஃப்ரான் வரைக்கும் போக வேண்டாம் ஜெனரலா கிட்னி என்ன பண்ணும் ஒரு ஹார்மோன் ரிலீஸ் பண்ணும் அதுக்கு பேர் erythropoietin இது எங்க போகும் இட் வில் மூவ் டு போன் மேரோ இது போன் மேரோக்கு போயிட்டு என்ன பண்ணும் இட் வில் ஸ்டிமுலேட் RBC production ஓகே என்ன பண்ணும் இட் வில் ஸ்டிமுலேட் த RBC production சரியா சோ ஹைபாக்சியா கண்டிஷன்ல என்ன கண்டிஷன்ல ஹைபாக்சியா இருக்கும்போது ஆர் ஹைபாக்சிக் கண்டிஷன் சொல்வாங்க சோ ஹைபாக்சிக் கண்டிஷன்ல ஆல்ரைட் ஹைபாக்சியா ஆர் ஹைபாக்சிக் கண்டிஷன்ல நம்மளோட கிட்னி erythropoietin செக்ரீட் பண்ணும் அந்த erythropoietin will produce more RBC ஓகே because ஆக்சிஜன் கம்மியா இருக்கு அதனால RBC அதிகமா வேணும் அப்படிங்கிறதுக்காக இது அந்த மாதிரி பண்ணும்
clear சரி இது வந்து ஒரு ரீசன் அடுத்த ரீசன் என்ன so reason number 1 reason number 2 இது reason number 3 இது reason number 4 muscular exercise muscular exercise பண்ணா என்ன ஆகும் நம்மளோட muscular exercise பண்ணும்போது என்ன ஆகும் temporarily RBC count அதிகமாகும் okay temporarily RBC count increases என்ன ஆகும் temporarily increase ஆகும் பர்மனெண்டா ஆகாது எக்ஸசைஸ் பண்ணும்போது டெம்பரரியா என்ன ஆகும் நம்மளோட ஆர்பிசி கவுண்ட் அதிகமாகும் ஆர்பிசி கவுண்ட் என்ன ஆகும் அதிகமாகும் ஏன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு மைல்ட் ஹைபாக்சியா நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளோட பாடியில ஆக்சிஜன் சப்ளை கம்மி ஆகும் விகரஸா நம்ம எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் ஆக்சிஜன் அதனால மூச்சு வாங்கிட்டு இருப்போம் எக்ஸசைஸ் பண்ணும்போது மூச்சு வாங்குவோம் ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு எக்ஸசைஸ் பண்றோமோ எந்த அளவுக்கு நம்ம ஆக்சிஜனை பிரேக் பண்றோமோ நம்ம பாடியில எக்ஸசைஸ் பண்றதுல அந்த அளவுக்கு ஆக்சிஜன் நம்ம பாடிக்குள்ள போகாது பிரீதிங் என்னது ஸ்லோவா தானே பண்ணுவீங்க அப்ப என்ன ஆகும் நீங்க ஃபாஸ்டா எக்ஸசைஸ் பண்றீங்க அந்த ஃபாஸ்டா எக்ஸசைஸ் பண்ணும்போது ஓகே நீங்க ஃபாஸ்டா எக்ஸசைஸ் பண்ணும்போது என்ன பண்றீங்க ஆக்சிஜன் உள்ள வந்து மசில்ஸ் பிரேக் ஆகி மசில்ஸ் வந்து எனர்ஜி கொடுத்துட்டு இருக்கு ஃபார்மேஷன் ஆயிட்டு இருக்கு அப்ப அங்க ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் போயிட்டு இருக்கு அப்ப அந்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் போகும்போது ஆக்சிஜன் என்ன ஆகுது கன்சியூம் ஆகுது ஆக்சிஜன் கன்சியூம் ஆகிற லெவலுக்கு நம்ம ஆக்சிஜனை உள்ள கொண்டு போறது கிடையாது அதனால அந்த பர்டிகுலர் டைம் பீரியடுக்கு மட்டும் என்ன ஆகுது நம்ம பாடியில மைல்ட் ஹைபாக்சியா நடக்குது மைல்ட் ஹைபாக்சியானா மைல்டா நம்ம ஆக்சிஜன் லெவல் கம்மி ஆகும் டெம்பரரிலி சோ அந்த டைம்ல என்ன ஆகும் மைல்ட் ஹைபாக்சியால இந்த கிட்னி எரித்ரோபாய்டின் செக்ரீட் பண்ண ஆரம்பிக்கும் that will produce more RBC clear புரிஞ்சிருச்சா எல்லாமே ரிலேட்டட் லாஜிக் எல்லாத்துக்குமே லாஜிக் இருக்கு ஓகே புரிஞ்சதா எஸ் புரிஞ்சிருச்சா எஸ் அடுத்தது ஆஃப்டர் eating after what after meal to digest the food metabolism அதிகமாகும் அதனால ஓகே அடுத்து என்னது temperature increased temperature increases RBC count okay so these are the reasons of increase in RBC count okay these are the reasons இப்போ என்ன எழுதலாம் decreased க்கு என்ன வரும் what is the decrease RBC count decrease க்கு என்ன காரணம் decreased RBC number 1 pregnancy pregnancy RBC count என்ன ஆயிரும் குறைஞ்சிரும் pregnancy என்ன ஆகும் RBC count குறைஞ்சிரும் number 1 number 2 during sleep and third high barometric pressure நம்ம என்ன பண்றோம் நம்மளோட பாடி ஓகே நம்மளோட பாடி டீப் சீக்கு போகும்போது ஓகே அங்க என்ன ஆகும் RBC கவுண்ட் குறைஞ்சிரும் என்ன ஆகும் deep sea okay barometer pressure ஏன்னா அங்க ஆக்சிஜன் டென்ஷன் அதிகமாகும் அதனால அங்க RBC count குறைஞ்சிரும் so this is the three basic reasons of decrease RBC count okay சரி all right சரி அடுத்தது என்னது WBC what is next is WBC what is next is
WBC ஐ ஹோப் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருப்பீங்க, காப்பி பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா? அடுத்து என்னது? WBC. WBC or white blood corpuscles. White blood corpuscles or cells. இதுக்கு இன்னொரு பேர் என்ன? இதுக்கு இன்னொரு பேர் லியூகோசைட்ஸ். லியூகோசைட்ஸ். ஓகே, WBC க்கு இன்னொரு பேர் லியூகோசைட்ஸ். Leukocytes. It is a colorless blood cells, colorless blood cells, because இங்க என்ன இருக்காது? They lack hemoglobin. They lack hemoglobin pigment. இங்க hemoglobin pigment இருக்காது. இங்க என்ன இருக்காது? hemoglobin pigment இருக்காது. அடுத்த பாயிண்ட் என்னது? It is nucleated, irregular shaped cells. Nucleated irregular shaped cells. It is nucleated irregular shaped cells. Okay, fine. It is larger than RBC. It is larger than RBC. Larger than RBC and platelets, obviously. Okay, it is lesser in number than RBC, than other cells, other blood cells. Okay, it has high role in defense mechanism of the body. Defense mechanism of the body. Okay, all right. They are also, that's why they are also known as soldier cells. இந்த லெசனை 2 லெக்சர்ல முடிச்சிருவீங்களா? வாய்ப்பே இல்லை. 5 லெக்சர் ஆகும்னு நினைக்கிறேன். 5 lectures, 5 or 4. 2 லெக்சர்லாம் முடிக்க முடியாது. இந்த RBC WBC பிளேட்லெட்ஸ் தான் இதில் முடியும், ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பிளட் குரூப்பிங் இருக்கு, எரித்ரோ பிளாஸ்டோசிஸ் ஃபீட்டோலிஸ் அண்ட் கிளாட்டிங் ஆஃப் பிளட் வரும். அதுக்கப்புறம் கார்டியாக் சைக்கிள் தனியாக ஒரே ஒரு லெக்சரில் கார்டியாக் சைக்கிள் மட்டும் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்மளோடது ECG, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹார்ட், ECG, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹார்ட் அண்ட் கார்டியாக் சைக்கிள் மேபி. அதுக்கப்புறம் ECG வரும், டிசார்டர்ஸ் வரும், அவ்வளோதான். So 4 to 5 lectures வரும் total. Okay, சரி. Mechanism of the body. Okay, it is a high role in the defense mechanism of the body. All right, fine. So okay, so WBC classification பண்ணலாம். WBC is classified into 2 types. WBC is classified into how many types? 2 types. One is granulocytes and second is agranulocytes. Actually இதுல ஒரு சின்ன ஸ்டோரி இருக்கு. ஸ்டோரி சார் அழகாயிட்டே போறீங்க, என்ன சீக்ரெட்? சரி, ஓகே. தெரியலடா, நான் வெறும் நான் ஸ்கின் கேர் ப்ராடக்ட் ஐ டோன்ட் யூஸ் எனி ஸ்கின் கேர் ப்ராடக்ட். வைஃபோட சீரம் எடுத்து நான் போட்டு விட்ருவீங்க, அப்ளை பண்ணிடுவேன். எப்போ வாட்ச் வைஃபுக்கு தெரியாது, தயவுசெய்து சொல்லிடாதீங்க. ஐ மீன் எப்படி தெரிய போகுது?
அரே நம்ம A2K சாரா கமெண்ட் பண்ணியிருக்கிறது. ஓகே, எனிவேஸ் A2K சார் பாருங்க பாருங்க எவ்வளோ எழுத வேண்டியதா போகுது பாருங்க. சேதஸ் 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 பாருங்க எக்கச்சக்கமாக போயிருக்கு. கையெல்லாம் வலிக்குது சார் எழுதி எழுதி. ஃபிசிக்ஸில் என்ன பண்ணுவீங்க, டயக்ராம் ஆரோ மார்க் போட்டு கரண்ட் போட்டு நீங்கள் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருவீங்க தானே. பாருங்கள் எவ்வளோ எழுதிக்கிட்டு இருக்கேன்னு. அதனால தான் நான் ஃபிசிக்ஸ் படிக்கல, ஒன்றுமே புரியாது. கிளிப்பை கட் பண்ணி ஷேர் பண்ணிடலாம் மேமுக்கு. மேமுக்கா எந்த வேணாம் 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 சார். இது என் குடும்பத்தை குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை உண்டாக்க வேண்டாம் சார், வேண்டவே வேண்டாம். ஓகே, எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச் சார், நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஓகே, நீங்கள் பயாலஜி கற்றுக்கோங்க, நோட்ஸ் எடுங்க, அதுதான் முக்கியம். ஓகே A2K சார், அடுத்த தாட்டி நீங்கள் பெங்களூர் வரும்போது நான் உங்கள் நோட்ஸை செக் பண்ணுவேன். அதனால் நீங்கள் லெக்சர் கவனிக்கிறீங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க, கொஸ்டின்ஸ் கேட்பேன், ஆன்சர் பண்ணணும். ஓகே, இதே தான் நம்ம பிருத்வி சார் இருக்கும். பிருத்வி சார் வந்தார்னா நோட்ஸ் எடுப்பார் உட்காந்து, நீங்களும் நோட்ஸ் எடுங்க சார். ஓகே சரி. கிரானுலோசைட்ஸ் அண்ட் கிரானுலோசைட்ஸ், இதில் ஒரு சின்ன கதை இருக்குது. கதை என்ன அப்படின்னு பார்த்தா, இனிஷியலில் ஸ்டார்டிங்கில் மைக்ரோஸ்கோப்பில் அவ்வளோ டெவலப் ஆகலை. அவ்வளோ டெவலப் ஆகாத அந்த டைம் பீரியடில் நம்மளுக்கு இந்த WBC பார்க்கும்போது என்ன தெரிஞ்சது, கிரானுவல்ஸ் தெரியல. ஓகே, கிரானுவல்ஸ் சுத்தமாக தெரியல. கிரானுவல்ஸ் அப்படிங்கிறது சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் உள்ள அக்யூமுலேட்டட் சின்ன எக்ஸ்ட்ரா பாடிஸ் மாதிரி உள்ள செல்ஸ்குள்ளே இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் வெரி பேசிக் மைக்ரோஸ்கோப்போட டெவலப்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ணாடி செய்கிற ஒருத்தர் தான், கண்ணாடி செய்கிறவர் ஜக்காரியாஸ், அவர் தான் என்ன பண்ணார், இந்த மாதிரி மைக்ரோஸ்கோப்பை ஸ்டார்ட் பண்ணார். ஸோ அப்போது அந்த டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா பைனாக்குலர் சின்ன கிளாஸஸ் அவ்வளோ அட்வான்ஸாக இல்லாத போது செல்ஸில் இருக்கிற மைன்யூட் கிரானுவல் பார்ட்டிகல் தெரியல. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, பேஸ்ட் ஆன் தேட் நம்ம WBCயை ரெண்டாக டிவைட் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு வேர்ல்டில் நம்ம கிட்ட இருக்கிற ஹைடெக் மைக்ரோஸ்கோப்ஸ் அதை வச்சு நம்ம பார்க்கும்போது ரெண்டுலேயுமே கிரானுவல்ஸ் தெரியும். ஓகே, ரெண்டுலேயுமே என்ன தெரியும், கிரானுவல்ஸ் தெரியும். கிரானுலோசைட்ஸில் கிரானுவல்ஸ் பெருசாக இருக்கும். கிரானுலோசைட்ஸில் கிரானுவல்ஸ் இருக்கும், ஆனால் ரொம்ப சின்னதாக இருக்கும், ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். அதனால அந்த டைம் பீரியடில் அவங்களுக்கு அது தெரியல. இப்போ அட்வான்ஸாக இந்த வந்த மைக்ரோஸ்கோப்பில் நம்மளுக்கு கிரானுவல்ஸ் தெரியும், சின்னதாக இருக்கும், இதில் பெருசாக இருக்கும், இதில் சின்னதாக இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். பட் ஸ்டில் பிகாஸ் இன்னைக்கு வரைக்குமே நம்ம இப்படி தான் ஃபாலோ பண்ணுறோம், இதில் கிரானுவல்ஸ் இருக்காது, இதில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். நீங்களும் அதே தான் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா எக்ஸாமில் அப்படி தான் கேட்பாங்க. சரியா, உங்களுக்கு என்ன கதை தெரியும் கதை தெரியாதுங்கிறதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஓகே, அப்படியா அட்வான்ஸ் மைக்ரோஸ்கோப்பில் இருக்குது அப்படிங்கலாம் சொல்லக்கூடாது. நீங்கள் அந்த இடத்துல அந்த ஆர்குமெண்ட்லாம் வேலை செய்யாது. ஏன்னா புக்கில் தான் கொடுத்துருக்காங்க, இதுதான் நம்ம எழுதணும். பட் ஸ்டில் போத் ஹேஸ் கிரானுவல்ஸ். இதில் கிரானுவல் பெருசாக அபாண்டமாக அப்படியே பச்சையாக தெரியும், இதில் ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும், அதனால அவ்வளோ தெரியாது. பட் இப்போ இருக்கிற மைக்ரோஸ்கோப்பில் இதுலேயும் கிரானுவல்ஸ் தெரியும். சரியா, சரி, இதுதான் நம்மளோட கதை. இப்போ கிரானுலோசைட்ஸில் நம்ம கிரானுலோசைட்ஸை என்ன பண்ணலாம், 3ஆக டிவைட் பண்ணலாம். 3ஆக இருக்குது, 3 கிரானுலோசைட்ஸ் இருக்குது நம்மகிட்ட என்ன இருக்குது, 3 கிரானுலோசைட்ஸ். அண்ட் கிரானுலோசைட்ஸ் எவ்வளோ இருக்குது, நம்மகிட்ட 2 இருக்குது. ஓகே, கிரானுலோசைட்ஸ் எவ்வளோ இருக்குது, 2 இருக்குது. அண்ட் கிரானுலோசைட்ஸ் எவ்வளோ இருக்குது, நம்மகிட்ட 3 கிரானுலோசைட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ கிரானுலோசைட்ஸில் என்ன வரும், நியூட்ரோஃபில்ஸ், தென் பேசோஃபில்ஸ் அண்ட் eosinophils. இதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கு, இந்த பேர் வரதுக்கும் பின்னாடி ஒரு ரீசன் இருக்கு. நான் ரீசன் என்னன்னு சொல்றேன். இது என்னது, லிம்போசைட்ஸ் அண்ட் இங்க என்ன இருக்கு, மோனோசைட்ஸ் பின்னாடி ஒரு சின்ன கதை இருக்கு. ஓகே, ஷார்ட்கட்ல MLA, மோனோசைட், லிம்போசைட், கிரானுலோசைட். வெரி குட், நல்லா இருக்கே, சூப்பரா இருக்கே. MLA, ஸோ MLA என்னது, கிரானுலோசைட்ஸ். MLA அப்படின்னா என்னது, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. நல்லா இருக்கு, அதனால நான் நோட் பண்ணிக்கிறீங்க, நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க, சூப்பரா இருக்கு. MLA இதுல என்னது, மோனோசைட், லிம்போசைட், கிரானுலோசைட்ஸ், MLA. அப்போ இங்க என்ன எழுதுவீங்க, NBEG ஆர் GEBN சம்திங், நீங்க பார்த்துக்கோங்க எப்படி பண்ணுவீங்கன்னு. பட் MLAங்கிறது நல்லா இருக்கு. ஸோ இது ஞாபகம் வச்சுட்டாலே போதும், இது ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் இருக்கிறது கிரானுலோசைட்ஸ். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது கிரானுலோசைட்ஸ், ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். வெரி நைஸ் கிருத்தி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஷார்ட்கட். எனக்கு தெரியாமல் இருந்தது, நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஷார்ட்கட் நான் இது கேள்விப்பட்டதே இல்லை.
பரவாயில்லையே. ஒரு பெரிய மனுஷர், பெரிய ஆள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஐ கிவ் டிஃபிகல்ட் ஒர்க் டு த மோஸ்ட் லேசியஸ்ட் பர்சன். ஏன்? he will find out the shortcut methods. Okay, he will find the way to do that job easily, or you know, because lazy person என்ன பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் கண்டுபிடிச்சிருவாங்க. you are the lazy person here. Okay, பாத்தீங்களா இவ்வளவு அழகான ஒரு ஷார்ட்கட் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு. வெரி நைஸ். now இப்போ நம்ம சொல்றோம் இந்த நியூட்ரோஃபில், ரைட்? நியூட்ரோஃபில், பேசோஃபில் அண்ட் ஈசோனோஃபில், ரைட்? கரெக்டா? நியூட்ரோஃபில் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுது, ஏதாச்சும் இந்த வேர்டில் ஏதாவது தெரியுதா உங்களுக்கு? ஏபிஜே அப்துல் கலாமா? ஏபிஜே அப்துல் கலாம் சொல்லியிருக்காரா? இல்ல ஏபிஜே அப்துல் கலாம் சொல்லல. அது வந்து ஒரு ஃபாரின் பர்சன், பில் கேட்ஸ் மேபி பில் கேட்ஸ் தான் சொல்லான்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக பேர் தெரியல, அதனால தான் பெரிய ஆளுன்னு சொன்னேன். ஓகே, ஐ கெஸ் பில் கேட்ஸ் தான் நினைக்கிறேன். ஐ எம் நாட் ஷுர். நியூட்ரோஃபில்ஸ் அப்படின்னு சொன்னா, வெரி குட். நியூட்ரோஃபில்ஸ் அப்படின்னா நியூட்ரல். ஸோ இந்த நியூட்ரோஃபில்ஸை நம்ம நியூட்ரல் டை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? ஸ்டெயினிங் டெக்னிக்ல நம்ம நியூட்ரல் டை யூஸ் பண்ணுவோம். ஓகே, இங்க என்ன பண்ணுவோம்? நியூட்ரல் டை. ஓகே, நியூட்ரல் டை வந்து ஹோல்ட் பண்ணிடும். நியூட்ரல் டையை ஹோல்ட் பண்ணிடும். அதனால ஐ மீன் நியூட்ரல் டைல அது கிளியரா தெரியும் சொல்லலாம். ஸோ அதனால அது நியூட்ரோஃபில்ஸ். இங்க பேசோ அப்படின்னா பேசிக் டைஸ். பேசிக் டை யூஸ் பண்ணா அது ஹோல்ட் பண்ணிடும். அதனால பேசோஃபில். ஈசோனோஃபில் என்னது? ஈயோசின் அப்படிங்கிற ஒரு டை. ஈயோசின் அப்படிங்கிறது என்னது? அசிடிக் டை. அதனால இந்த ஈசோனோஃபிலுக்கு இன்னொரு பேர் இருக்கு. ஈசோனோஃபிலுக்கு என்ன பேர் இருக்கு? அசிடோஃபில்ஸ். ஏன்? ஏன்னா அசிடிக் டை அதை ஹோல்ட் பண்ணும். அதனால அசிடோஃபில்ஸ். இங்க அந்த பிரச்சனையில இல்ல. இங்க இருக்கிற கிரானியூல்ஸ் அது கிளியரா தெரியும். கிரானியூல்ஸ் ஒரு சில செல்ஸ்ல என்ன இருக்கும்? கிரானியூல்ஸ் பெருசா இருக்கும், பட் அதோட கவுண்ட் கம்மியா இருக்கும். நம்பர் குவான்டிட்டி வில் பி மோர் அண்ட் குவாலிட்டி வில் பி லெஸ். அப்படின்னா சின்னதா இருக்கும், நிறைய இருக்கும். ஒரு சிலதுல குவாலிட்டி வில் பி ஹை, குவான்டிட்டி வில் பி லெஸ். அப்படின்னா பெருசா இருக்கும், பட் கம்மியா இருக்கும். Okay, so there are like different type of granules which is present here. Neutrophil, basophil, eosinophil. Okay, all right. So neutrophil granule size எப்படி இருக்கும்? சின்னதா இருக்கும். Neutrophilsல என்ன இருக்கும்? Size of the granules are small but large in number. நம்பர் என்ன இருக்கும்? ஐ மீன் குவான்டிட்டி அதுல அதிகமா இருக்கும், குவாலிட்டி என்னது? கம்மி. சைஸ் வந்து கம்மியா இருக்கும். ஆல்ரைட், சைஸ் வந்து என்ன இருக்கும்? கம்மியா இருக்கும். கிளியர்? இதோட கிரானியூல் என்ன கலர் அப்பியர் ஆகும்? கிரானியூல்ஸ் அப்பியர் வயலட் இன் கலர். வயலட் கிரானியூல்ஸ். ஓகே, வயலட் கிரானியூல்ஸ் இங்க தெரியும். ஓகே, ஏன்னா இங்க அசிடிக் டை அண்ட் பேசிக் டை ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணலாம். வயலட் கலர் நம்மளுக்கு தெரியும். நியூக்ளியஸ், இதோட நியூட்ரோஃபில்ஸோட நியூக்ளியஸ் என்னது? சோ நியூட்ரோஃபிலோட நியூக்ளியஸ் இஸ் மல்டிலோப்டு. நியூக்ளியஸ் இஸ் மல்டிலோப்டு நியூக்ளியஸ். இதுக்கு மேல நம்ம நீட் எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க, அவ்வளோ கேட்கறது கிடையாது. ஓகே, இதை பத்தி. ஓகே, மல்டிலோப்டு அப்படின்னா இதுல வந்து ஒரு 2 to 5 லோப்ஸ் அப்படின்னு எழுதலாம். 2 to 5 லோப்ஸ். மல்டிலோப்னா 2 to 5 லோப்ஸ். கிளியர்? மல்டிலோப்னது 2 to 5 லோப்ஸ் அப்படின்னு எழுதலாம். ஓகே, சரி. ஓகே, நவ் அடுத்து என்னது? ஜென்ரலி என்னது நம்ம என்ன எழுதியிருக்கோம்? இர்ரெகுலர் ஷேப் சொல்றோம்ல, மோஸ்ட்லி அமீபாய்டு இன் ஷேப். ஸோ நியூட்ரோஃபில்ஸ் என்னது? அமீபாய்டு ஷேப்ல இருக்கும். அமீபாய்டு இன் ஷேப். ஓகே, கிளியர். அடுத்தது பேசோஃபில். அடுத்து என்னது? நம்மளோட பேசோஃபில். இதுலயே நோட் பண்ணிக்கோங்க, தனியா எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, இதுல வந்து என்ன இருக்கும்? லார்ஜ் கிரானியூல்ஸ் பிரசென்டா இருக்கும். இந்த பேசோஃபில் என்ன இருக்கும்? பேசோஃபில்ல லார்ஜ் கிரானியூல்ஸ் but less in number. Large granules but less in number. Okay, bilobed nucleus.
Bilobed nucleus. ஓகே, பைலோப்டு நியூக்ளியஸ். வேற ஈசனோஃபில், இதுல வந்து ஒரு ஹோம்ஒர்க் இருக்கு உங்களுக்கு. ஈசனோஃபில் அப்படின்னு ஓகே, சாரி, ஈசனோஃபில் தான் மாத்தி எழுதிட்டேன். வெயிட், large granules but less in number, அது நம்மளோட ஈசனோஃபில். and bilobed nucleus இது நம்மளோட ஈசனோஃபில். ஓகே, அப்போ பேசோஃபில் என்னது? பேசோஃபில் நியூக்ளியஸ் இஸ் பைலோப்டு. நியூக்ளியஸ் இது என்னது? பைலோப்டு தான். பைலோப்டு நியூக்ளியஸ். ஓகே, பைலோப்டு நியூக்ளியஸ் இஸ் பேசிக் டைல ஹோல்ட் பண்ணும். பேசிக் டை என்ன பண்ணும்? ஹோல்ட் பண்ணும். and they have granules present இருக்கும். obviously purple color granules 8 to 10 micrometer in diameter. இது நமக்கு தேவையில்லை. இதுலயும் லார்ஜ் கிரானியூல்ஸ் தான் இருக்கும். டன் அபவுட் வாட்? கிரானுலோசைட்ஸ். கிரானுலோசைட்ஸ் முடிஞ்சுதா? பேசோஃபில்ஸ் diameter of the cell is 8 to 10 micrometer. 8 to 10 micrometer. 0.5 to 1. அச்சா, நம்பர் சொல்றீங்களா? லைஃப் ஸ்பேன் சொல்றீங்களா? கிளியர்? இதெல்லாம் உங்களோட ஹோம்ஒர்க் என்ன? உங்களோட ஹோம்ஒர்க் சைஸ் டிஃபரன்ஸுக்கு ஷார்ட்கட்டா? சரி சொல்லு, என்னது சைஸ் டிஃபரன்ஸ்க்கு என்ன ஷார்ட்கட்? சரி, ஷார்ட்கட் நீ சொல்லு. இதோட ஹோம்ஒர்க் என்ன சொல்லிடுறேன். ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம பிளேட்லெட் நம்ம இப்போ படிக்க போகிறது கிடையாது. அடுத்தது பிளட் கிளாட்டிங் தான். சரியா? பிளட் குரூப்பிங், பிளட் கிளாட்டிங் கூட நம்ம பிளேட்லெட்டோட அதை பற்றி படிப்போம். நெவர் லெட் மங்கி ஈட் பனானாவா? சரி, என்ன தெரியல. see the first letter alone. n l n large, m na multilobed. okay, but small size la granules சின்னதா இருக்கும்ல. ஈட் பண்ணா எனக்கு தெரியலடா, புரியல. எனிவேஸ், நீ புரியற மாதிரி எனக்கு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணு. இதுல என்னன்னா, ஒரு டேபிளர் காலம் போடணும். நீங்க ஒரு டேபிளர் காலம் போட்டு இதுல கிரானுவல் சைஸ் என்ன, நியூக்ளியஸ் என்ன, அது நீங்க எழுதணும். ஓகே, அது நீங்க எழுதணும். அதுதான் உங்களோட ஹோம்ஒர்க். ஓகே, அதுதான் உங்களோட ஹோம்ஒர்க். ஏன்னா அடுத்தது நம்ம லிம்போசைட் படிக்க போறோம். மோனோசைட்ஸ் அண்ட் லிம்போசைட்ஸ் அது நம்ம படிக்கலாம். மோனோசைட்ஸ் அண்ட் லிம்போசைட்ஸ். ஓகே, மோனோசைட்ஸ் அண்ட் லிம்போசைட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் லிம்போசைட்ஸ். ஓகே, லிம்போசைட்ஸ். ஸோ லிம்போசைட்ஸ் அப்படின்னு சொன்னா, லிம்போசைட்ஸ் தே ஹாவ் நோ கிரானியூல்ஸ் அப்படின்னு நீங்க எழுதணும். ஏன்னா உங்களுக்கு அதுதான் ஹெல்ப் பண்ணும் எக்ஸாம்ல. ஸோ நோ கிரானியூல்ஸ், இதுல கிரானியூல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்காது. நம்பர் 1. ஓகே, கிரானியூல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்காது. நியூக்ளியஸ் இஸ் ஓவல். நியூக்ளியஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நியூக்ளியஸ் இஸ் ஓவல், bean shaped, oval shaped, bean shaped. Okay, oval shaped, bean shaped or kidney shaped nucleus. bean shaped எழுதலாம், or oval shaped or kidney shaped. okay, சரி. large nucleus அப்படின்னா எப்படி இருக்கும்னா, லெட்ஸ் சே இது வந்து ஒரு ஓவல் ஷேப்ல நம்மளுக்கு லிம்போசைட் இருக்குன்னா, இதுல நம்மளோட நியூக்ளியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசா நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ இட்ஸ் லைக் இந்த அளவுக்கு பெருசா நியூக்ளியஸ் இருக்கு. ஓகே, பெருசா என்ன இருக்கு? நியூக்ளியஸ் இருக்கு. ஸோ இட்ஸ் லைக் இந்த அளவுக்கு பெரிய நியூக்ளியஸ். தே ஹேவ் லார்ஜ் நியூக்ளியஸ். ஸோ நியூக்ளியஸ் பெருசா இருக்கும் போது சைட்டோபிளாசம் ஓரமா ஒல்லியா சின்னதா இருக்கும். ஓரமா என்ன இருக்கும்? சின்னதா இருக்கும். ஓகே, ஓ அப்படியா? சரி, நோட் பண்ணிக்கோங்க. சத்தியமா எனக்கு இப்பவும் புரியல, நான் படிக்கணும். நியூட்ரோஃபில், லிம்போசைட், மோனோசைட். அப்படி நியூட்ரோஃபில், லிம்போசைட், மோனோசைட். ஓகே, புரிஞ்சிச்சு. ஸோ இது என்னது? இதுதான் நம்மளோட லிம்போசைட். லிம்போசைட்ல நியூக்ளியஸ் வந்து பெருசா இருக்கும். ஓகே, லிம்போசைட்ல நியூக்ளியஸ் என்ன இருக்கும்? பெருசா இருக்கும். ஓகே, சரி. அடுத்தது லிம்போசைட். டைப்ஸ் ஆஃப் லிம்போசைட்ஸ். லிம்போசைட்ல என்ன இருக்கு? 2 டைப் இருக்கு. டைப்ஸ் ஆஃப் லிம்போசைட்ஸ் என்னன்னு? ஒன்னு T cells and B cells. T cells and
B cells. T lymphocytes இது எதுக்கு ஹெல்ப் பண்ணும்? செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. இப்போதைக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை வந்து நம்ம டீட்டெயிலா ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் படிக்கும்போது செல் மீடியேட்டட் இம்யூனிட்டினா என்ன, ஹிமோரல் இம்யூனிட்டினா என்னன்னு சொல்றேன் உங்களுக்கு. செல் மீடியேட்டட் இம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் ரெண்டாவது பி லிம்போசைட்ஸ். பி லிம்போசைட்ஸ் எதுக்கு ஹெல்ப் பண்ணும்? ஹியூமோரல் இம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஹியூமோரல் இம்யூனிட்டி அப்படின்னா ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன். இது என்னது? ஆன்டிபாடி ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன், ஹியூமோரல் இம்யூனிட்டி ஆன்டிபாடி ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். திஸ் இஸ் யுவர் லிம்போசைட்ஸ். இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம அப்புறம் பார்க்கலாம், இப்போதைக்கு வேண்டாம். இப்போதைக்கு நம்ம மோனோசைட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்னது? நெக்ஸ்ட் நம்மளோட மோனோசைட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்னது? நம்மளோட மோனோசைட்ஸ். லார்ஜஸ்ட் WBC செல்ஸ். செல் என்னது? நம்மளோட மோனோசைட்ஸ். லார்ஜஸ்ட் WBC செல்ஸ், அதுதான் நம்மளோட மோனோசைட். இட்ஸ் லைக் 14 to 18 micron in diameter. So largest WBC cells. Okay, largest WBC cells, right. அடுத்தது இதுல என்ன இருக்காது? நியூக்ளியஸ் இஸ் ரவுண்ட். நியூக்ளியஸ் இஸ் வாட்? அச்சா 7 மணி கிளாஸ் இருக்கா இன்னிக்கா? ஐயோ மறந்துட்டேனே, சாரி. சரி, நான் ரிலீஸ் பண்ணிடுறேன், விட்டுறேன். ஓகே, நியூக்ளியஸ் இஸ் ரவுண்ட். ஓவல், நியூக்ளியஸ் எப்படி இருக்கும்? ரவுண்டா இருக்கும், ஓவலா இருக்கும். ஹார்ஸ் ஷூ ஷேப்டு. நியூக்ளியஸ் இஸ் ரவுண்ட், ஓவல். ஓகே, நான் கண்டிப்பா விட்டுறேன்டா, 2 நிமிஷம்டா, விட்டுறேன்டா. ரவுண்ட், ஓவல், ஹார்ஸ் ஷூ ஷேப்டு. ஓகே, bean shaped or kidney shaped. Bean shaped or kidney shaped. Okay, இதுல எப்படி இருக்கும்? cytoplasm is what? Cytoplasm is more. Okay, but nucleus எங்க இருக்கும்? either nucleus is in center or nucleus is in the periphery and more cytoplasm is seen. cytoplasm நிறைய நம்மளுக்கு தெரியும். ஓகே, நான் எடுக்கிற பயோ தான் உங்களுக்கு பிடிக்குமா? ரொம்ப நல்ல விஷயம்டா, ரொம்ப நல்ல விஷயம். சரி, இதுதான் நம்மளோட WBC செல்ஸ். இதுதான் நம்மளோட WBC செல்ஸ். சரி, டக்குன்னு ஒன்று முடிச்சிடலாம். என்னது? இன்க்ரீஸ் இன் WBC செல்ஸ். அதுக்கு பேர் என்ன? இன்க்ரீஸ் இன் WBC செல்ஸுக்கு பேர் லியூகோசைட்டோசிஸ். What is that called? Leukocytosis. Decrease in WBC cells. அதுக்கு பேர் என்ன? Leukocytopenia. What is that? அதுக்கு பேர் leukopenia, not leukocyte. Leukopenia na decrease WBC count. ஓகே, புரிஞ்சுதா? இதை நான் எதுக்கு இங்கே எழுதுன? பேசாம இங்கே எழுதிருக்கலாம். 2 பாயிண்ட் தானே. சரி, ஒன்று பண்ணலாம். இதை நம்ம அப்புறம் கண்டினியூ பண்ணலாம். சரியா? பிளட் கேன்சருக்கு பேர் லுக்கீமியா.
பிளட் கேன்சர் மோர் அண்ட் மோர், அதுக்கு பேரு லுக்கீமியா. அது pathological condition. ஓகே, இது நார்மலாவே WBC அதிகமானா WBC கம்மியானா, pathologically நம்ம வந்து WBC அதிகமானா அதுக்கு பேரு blood cancer. That is அது வந்து லுக்கீமியான்னு சொல்லுவோம். எஸ், லுக்கீமியா ஆர் blood cancer. ஓகே, லுக்கீமியா ஆர் நம்மளோட blood cancer. சரி, நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணலாம், WBCயோட சைஸஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, WBC சைஸஸ். ஸோ இப்போதைக்கு நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஏன்னா ஃபிசிக்ஸ் கிளாஸ் இருக்குன்னு வேற நீங்க சொல்றீங்க அப்படிதானே. ஸோ அதனால நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஓகே, இதோட முடிச்சுக்கலாம். அண்ட் ரைட், எஸ், இதோட நம்ம முடிச்சுக்கலாம். சரி, ஸோ இது வரைக்கும் என்னென்ன படிச்சிருக்கோம் இது வரைக்கும்? வாட் எவர் வி ஹவ் ஸ்டடிட், லெட்ஸ் சம்மரைஸ். ஓகே, பாடி ஃப்ளூயிட்ஸ்னா என்னன்னு படிச்சிருக்கோம். பாடி ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு படித்தோம். பாடி ஃப்ளூயிட்ஸ், காம்போசிஷன், ஓகே, காம்போசிஷன், blood, plasma and blood cells. blood cellsல RBC படிச்சாச்சு, WBC படிச்சாச்சு. ஹோம்வொர்க் என்ன? ஹோம்வொர்க் solve the PYQs. PYQ சால்வ் பண்ணுங்க. ரீட் NCERT சால்வ் பண்ணுங்க. அதுதான் உங்களோட ஹோம்வொர்க். சரியா? So yeah, that's all for joining and see you all in the next class. Until then, please take care of yourself. படிச்சுக்கிட்டே இருங்க, சந்தோஷமா இருங்க, ஜாலியா இருங்க. ஆல்ரைட், பட் அதே டைம்ல நீங்க உங்களை ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க. So stay healthy. See you soon. Till then, please take care of yourself and have a happy weekend. இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தருண் திவாரி. நன்றி, வணக்கம். Thank you.